நீங்க யாருங்கிற விஷயத்தை சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லுங்க இல்லாட்டி என்ன சொல்ல விடுங்க. நீங்க ஒண்ணு கேளுங்க இல்ல என்ன கேட்க விடுங்க. நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நான் யாருங்கிறத தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நான் யாருங்கிறத தெரிஞ்சா நீங்க அப்படி பேச மாட்டீங்க. நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு சம்சாரி, நான் ஒரு தேவலோகவாசி, நான் ஒரு பூலோகவாசி, நான் ஒரு சித்தன், நான் ஒரு பித்தன். உலக கணக்குடைய பேரணியா நீங்க? உலக கணக்குடைய பேரே. நான் உள்ளூர் கணக்குள்ள பேரே. நாங்கள் எல்லாம் தேவர்கள். நாங்கள் எல்லாம் மானிட்டர். மானிட்டரா? மானிட்டர். ஓல்டு முங்கு, ஓல்டு சிப்பு, அனிபி தூரல் விழுகுதோ? ஆமா. அதெல்லாம் தூத்தவளுகளை எல்லாம் என்னை பார்த்து பயந்து எந்திரிக்கிறாங்க. அடே அப்பா, மரியாதை. உங்களை பார்த்து பயந்து. சரிங்க சரிங்க. ஆமாங்க. உங்க பேரு? என்னுடைய பேர் யாருன்னா என்னை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் யார் அப்படின்னு. யாரு நீங்க? என்ன பரங்கி மலையை பார்த்தோன்னே தெரியுது? அப்படி இல்லையா? ஒவ்வொரு தோற்றத்தையும் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா. வேலு வச்சிருந்தா முருகன், அதே நேரத்துல மீசியை போட்டு அருவா வச்சிருந்தா கருப்பேன், இப்படி தோற்றமெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்னை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியுமே. சொல்லுங்க. எனக்கு தெரியும். சொல்லுங்க. நம்ம ஊர் சர்க்கஸ்காரு. டேய் சர்க்கஸ்காரன் அப்படி இல்லைங்க. நான் யாருன்ற தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு? நான் அதாவது யாரு அப்படின்னா பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இல்ல? உங்களுக்கு தெரியல. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, நடன பிரியா ருத்ரா, கடிபிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தராமல், போஜன பிரியா குண்டோதரா, உறக்க பிரியா கும்பகர்ணா, மோதக பிரியா விநாயக பெருமான், சத்ய பிரியா டான்ஸ். சத்ய பிரியா டான்ஸா? உப்புராஜ் அடிக்க வருவாப்ல. சத்ய பிரியா ஹரிச்சந்திரா அப்படி சொல்லி சத்யேந்திரராமன் வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன் இல்லையா? அந்த மாதிரி. ஆமா. நான் யாருன்ற உங்களை சொல்லணும்னா, நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், நாதத்திற்கு ராகத்திற்கு தாளத்துக்கு சொந்தக்கார நாரத மகானியுடைய நான் தானப்பா. வாங்க அரக்கல 10 கைய காமிச்சா வண்டிக்கு வாங்க வாங்க வாங்க. டேய் என்னையா நீங்க தானே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? பேரை சொல்லிருக்கீயா? என்ன பேரு? நான் என்ன கேட்டேன்? சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்ன சொல்லணும்? சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லணும். சரி. வந்தீங்களான்னு கேட்டா வந்தேன்னு சொல்லணும். சரி. பேர் என்னன்னு கேட்டா அதை மட்டும் தான் சொல்லணும். என்ன? சரிங்க. நான் அங்க போனேன் இங்க போனேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இதெல்லாம் நான் கேட்டேன். அப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும். அப்படிதானே? என்ன கேக்குறேன்னா அதுக்கு தான் பதில். சரி சரி சரி. சாப்பிட்டேன்னு கேட்டா அது மாதிரி சொல்லணும். சரிங்க. சரியா? உங்க பேர் என்ன? சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டேன், வந்தீங்களான்னா வந்தேன், அப்படி கேட்டா அப்படி சொல்லணும். ஐயா என்ன முரட்டு லூசா குட்டியாந்து விட்டுருக்கீங்க? அப்படி சொல்லலங்க. வேற எப்படிங்க? என்னங்க நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லணும், வந்தீங்களான்னு கேட்டா வந்தேன்னு சொல்லணும்னு நான் அப்படி சொல்லவில்லை. சரிங்க. அது ஒரு உதாரணம். ஒரு உதாரணத்துக்கு. அப்ப உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? பேரை சொல்லணும். பேரை சொல்லணும். ஆமா ஆமா. வந்தீங்களா? வந்தேன்னு சொல்லணும். போனீங்களா? எங்க? என்ன இல்ல போனீங்களான்னா போனேன்னு சொல்லணும். யாருக்கிட்ட? இல்லையா நீ தானே சொல்ற. சரி சரி. சரிங்க. அது மாதிரி உங்க பேர் என்ன? வந்தீங்களான்னு கேட்டா வந்தீங்கன்னு சொல்லணும், போனீங்களான்னு கேட்டா போனீங்கன்னு சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டு எல்லாம் என் தலையில போட்ட விதி. ஏயா என்ன? நான் என்ன சொல்றேன்னு இன்னும் புரியல. ஓ பேரை கேக்குறீங்க? உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். ஓ என்னுடைய பேரை கேக்குறீங்க? அதத்தான் சொல்ல வரேன். கலகப்பிரியா நாரதா என்பார்கள் என்னுடைய பேர். அத்தியா நாரதர். எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமா? பொய் சொல்லக்கூடாது. என்ன பொய் சொல்லக்கூடாதுன்ற? மேலூர்ல இருந்தா? மேலூர்ல இருந்தா வர்றேன். ஆமா. எங்க பஸ் டிக்கெட்டை காட்டுங்க. ஏய் நீ எந்த மேலூர்ன்ற? நீங்க எந்த மேலூர் சொன்னீங்க? ஏய் 14 லோகம் இருக்கு இல்லையா? அதலம் இதலம் சுதலம் ரசாலம் தரதலம் பாதலம் சொல்லக்கூடிய கீழே உள்ள லோகங்கள் 7: பூலோகம், புபர்லோகம், சுபர்லோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். சத்தியலோகம் இருக்கு இல்லையா? மேலோகம். அந்த மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு. ஐயா எல்லாரும் நீங்க எல்லாம் சாட்சி. நான் ஏதாவது சுருக்கி பேசினா ஏயா சுருங்க சொல்லி விளங்க வைன்னு இருக்காங்க. அப்ப சேர்த்து எழுதுக பிரிச்சு எழுதுக சுருக்கி எழுதுறது எல்லாமே தெரியும். ஆக மேலோகத்தை மேலூர்னு சொன்னேன். ஓ அப்ப உங்க லோகம் மேலோகம். ஆமா. அத சுருக்கி மேலூர்ன்ட்டிய. சரிங்க சரிங்க. எங்க லோகம் பூலோகம். பூலோகம். அத சுருக்கி என்ன சொல்லுவீங்க? ஏன் நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. எதுக்கியா? நான் சுருக்கணும்னா ஐயா நான் சுருக்கணும் இப்படித்தான் என்ன பண்றது? சரி. சுப்பிரமணின்னு பேர் இருக்கும். ஆமா. அந்த பேர் என்ன பண்றது? சுப்பிரமணியை சுருக்கிறது. சூனா பானாங்கிறது. கொஞ்ச நாள் போனவனையே சூங்கிறது. அதுக்கப்புறம் போனவனு அப்படி சுருக்கிட்டே போறது. ஆமா. இப்ப பிரிச்செழுதுக தெரியுமா? என்னங்க பிரிச்செழுதுக தெரியாதா? அடே அப்ப பெரிய படிப்பாளியா இருப்பாரோ? உலகத்துல சேர்த்தெழுதுக பிரிச்செழுதுக எல்லாமே படிக்காம நம்ம வந்தோம். அப்படி சொல்லுங்க. நீங்க பெரிய பெருச்சாலியா இருப்பீங்க போல. என்னங்க படிச்சா தானங்க பேச முடியும். அப்படி சொல்லுங்க. பெரிய பேச்சாலி போல. சரிங்க. இப்ப பிரித்தெழுதுகைக்கு வருவோம். ஆமாங்க. எந்த இருக்காரு எங்க வாத்தியாரு? ஆமா. ஜெய மணிகண்டன். ஆமா. அத பிரித்தெழுதுங்க. ஜெய அதுக்கப்புறமா மணிகண்டன். அது என்ன அதுக்கப்புறமா? ஆமையா கூட்டல் மணிகண்டன். ஆமா. ஆகா எல்லாம் கை தட்டுங்கப்பா.
சூப்பர் சூப்பர் தெரிஞ்சுக்கடா பிரிச்சல்துக பிரித்தல்துக நமக்கு தெரியாதா ஜெய கூட்டல் மணிகண்டன் ஜெயம் கூட்டல் மணிகண்டன் சரி பாலமுருகன் இருக்காரு பாலமுருகன் பாலமுருகன் அத பிரிச்சு எழுதுறதுன்னா பால கூட்டல் முருகன் சபாஷ் சபாஷ் சரிங்க இப்ப மதுரைக்கு பக்கத்துல ஒத்தக்கடை இருக்கா ஆமா ஒத்தக்கடைக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு தெரியுமா ஊரு பொதும்புன்னு பொதும்பு தெரியாத எத்தனை தடவை நாடத்துக்கு போயிருக்கோம் பொதும்பு தெரியாத மாதிரி இருக்கு அப்படி சொல்லுங்க சாமி ஏடி அவளோட மத்தாளில பேச தெரியாது நீங்க என்ன நீ வேற பொதும்பு தெரியாம இருக்க அவனுக்குள்ள பொதும்பு தெரியும் பாண்டியல்ல வச்சுக்கிட்டு அதுக்கு தெரியாம இருக்க பொதும்பு தெரியும் ஆமா 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 பொதும்பு தெரியும் 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 பொதும்பு எப்படி பிரிச்சு எழுதுவீங்க பொதும்பா பிரிச்சு எழுதுன அவளானே பொது பிளஸ் டேய் டேய் என்ன என்னையா அது பேர் வேற மாதிரி வந்துருவியா என்ன வரும் ஆமா அதே எப்படி சொல்றது ஐயா பாலமுருகனை பிரிச்சு எழுதுனாப்ல ஆமா என்ன நான் கேட்டேன்ல ஆமா எவ்வளவு பெருமையா சொன்னாப்ல பொதும்பு தெரியாதா பொதும்பு தெரியாதான்னு ஆஹா பொதும்பு பிரிச்சு எழுதுல என்ன வர போது சரி நான் வேணா பாதி சொல்றேன் நீங்க பாதி சொல்லுங்க நான் சொல்றேன் பாதி பொது கூட்டல் டேய் அப்படி வந்துருமியா சொல்லக்கூடாதியா சொல்லக்கூடாது ஆமா 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 சரி சரி விடுங்க சரி, விடுங்க. சரி. அதையும் விட்டுருங்க சரிங்க இப்ப நீங்க நாரதருங்கிறீங்க ஆமாங்க. உங்களை நாரதரன் நான் நம்பணும்னா நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க சக்கு சக்குன்னு பதில் சொல்லணும் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஆ, சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நானும் சொல்றேன் சரிங்க என்ன கேட்க கேளுங்க சொல்லுவாப்லையா சொல்லு நீ கேளுங்க சொல்லுவாப்லையா அப்புறம் பயந்துகிட்டு போக கூடாது ஏ நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் மண்டி போட்டுக்கிட்டு மிரட்டுற வழியில ஆண்டு வச்சுக்கிறாரு என்ன கேட்க நினைக்கிற அப்படியா ஆ. காட்டுல தீ வைத்தால் காட்டுல தீ வைத்தா காட்டு தீ ஷாபாஷ் அப்படியா நமக்கு வேணும் தெரியாம வச்சுக்கிட்டு இருக்காங்க ஊர்காசு என்ன சும்மா சரி 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 வாங்க அங்க இருந்து வர்றது குண்டாஞ்சட்டி நிறைய சோத்த திங்கிறது டா. ஏன்னா 1 மணி வரையும் தூங்குறது அடடா. 1 மணிக்கு மேல வெளியில வர்றது கட்டையா புடிச்சுக்கிறது ஒரு கொட்டையா போட்டுக்கிறது சரி சில பேர் அப்படி வருவாங்க ஆ. ஆனா நீங்க அப்படி கிடையாது சரிங்க நல்லா சொல்லுங்க நான் என்னைக்குமே வெளிப்போட இருக்க முடியுமே ஆமா ஆமா ஆமாங்க இப்ப நீங்க கேட்டுக்க சொல்லிருக்கேனா இப்ப காட்டுல தீ வைத்தால் காட்டு தீ வீட்டுல தீ வைத்தால் எதுல வீட்டுல தீ வைத்தால் எதுல வீட்டுல வீட்டுல வீட்டு தீ மரத்துல தீ வைத்தால் மரத்தீ மட்டையில தீ வைத்தால் மட்டத்தீ புல்லுல தீ வைத்தால் நீ ஏதாவது சிக்கல்ல வருவேன்னு எனக்கு தெரியும் ஆமா இது நான் அவசரம் இல்லாம நிதானமாவே கேட்டு சொல்றேன் அத சொல்லக்கூடாது என்ன ஏன்னா ஓஞ்சௌரியமா என்ன ஊர் கட்டுப்பாடா அப்படி இல்ல எதை பேசணுமோ அதானே பேசணும் யா காட்டுல தீ வைத்தால் காட்டு தீ சொல்றீங்கல்ல ஆமா வீட்டுல தீ வைத்தால் வீட்டு தீ மரத்துல தீ வைத்தால் மரத்தீ. புல்லுல தீ வைத்தால் சொல்லக்கூடாது என்ன அவனோட வேற மாதிரி பேரும் இல்லையா தப்பா வருதா சரி அதையும் விடுங்க சரிங்க இப்ப அண்ணனோட தோழன் இருப்பாரு ஆமா அவர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு இப்ப அண்ணனோட தோழன் என்னன்னு கூப்பிடுவா அண்ணே சரி அண்ணனுடைய தோழனை அண்ணன் அண்ணனே கூப்பிடுவோம் தம்பியோட தோழனை தம்பினே கூப்பிடுவோம் அப்படி 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 பேசணும்ல சரிங்க சரிங்க இப்ப தங்கச்சியோட தோழிய தோழி தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவோம் அக்காவோட தோழிய அக்கானே சொல்லி கூப்பிடுவோம் பொண்டாட்டியோட தோழிய ஏய் நீ வேற மாதிரி பேருமியா பொண்டாட்டியோட தோழியை போய் பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமாயா என்ன அப்படி பேசுற ஒரு வாட்டி தான் கூப்பிட்டு பாருங்களேன் இல்ல இல்ல அது சரியா வருமா வீட்டுல மீன் குழம்பு மண்டையில விஷம் தான் அப்புறம் ஆமா ஆமா எதை பேசணும் இருக்கு இல்லையா ஆமா, ஆமா. சரிங்க சரிங்க சரி இப்ப மெழுகுவத்தி எதுல தயாரிக்கிறாங்க மெழுகுவத்தி எதுல தயாரிப்பாங்க எதுல தயாரிப்பாங்க மெழுகுல மெழுகுல தான் தயாரிப்பாங்க அதனால மெழுகு வர்த்தி அதுக்கு பேரு ஜெயபாண்டியா கொக்கா சும்மா டேய் என்ன கொக்கா அப்படி பேசுறீங்க? கொக்காங்கறீங்க சரி சரி சரி. எத்தனை நாரதர் இருந்தாலும் சரி சரிங்க ஆளு தோற்றத்திலையும் சரி பேச்சுலையும் சரி சரி. பாட்டிலையும் சரி என்ன உயர்வான ஆள் யாருன்னா நம்ம நாரதர் தான் எதுக்கு சொல்றேன்னு தெரியல இல்ல இல்ல உங்க பெருமையா சொல்றேன் சரி பாப்பா வா ஆமா சரிங்க. இப்ப மெழுகுவத்தி எதுல தயாரிக்கிறாங்க மெழுகுல கொசுபத்தி டேய் கொசுபத்தி அதுல அதை தயாரிப்பாங்க என்ன பேசுறீங்க வெறுக்குன்னு பார்த்தா நான் என்ன பண்றது கேக்குறதுக்கு சக்கு சக்குன்னு கேட்க நிதானம் இல்லாம சொல்ல முடியுமா சரி பழமொழி தெரியுமா என்னையா பழமொழி இந்த உலகத்துல மனிதன் எப்படி வாழணும்ன்றக்கா எத்தனை பழமொழி இருக்கு அப்படியா ஆமா இப்ப நான் ஒரு பழமொழி கேக்குறேன் என்ன பழமொழி சரியா சொல்லணும் நீ கேளுங்க பாப்போம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு ரூபான சோறுக்கு ஒரு சோறு பதம் பாக்குறது ஒரு ரூபான சொத்துக்கு ஒரு சோறு பதம் எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன ஒரு ஊர் பொதுமக்களுக்கு நல்ல கருத்தை சொல்றதுக்கு தான் நாரதர் போடுறது என்னையா இப்படியா பொய்யா சொல்றது ஒரு ரூபான சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம் பாக்குறது என் வாயில எல்லாம் பீ வருமா என்ன டாய் பொய் வருமா பொய் வராது என்ன சொல்ல வர நீ பேச தெரியல உங்களுக்கு எப்படி சொல்றீங்க எங்க நான் இப்ப சொல்றேன் எப்படி எங்க நீங்க பாதிய சொல்லுங்க மீதியை நான் சொல்றேன் ஒரு ரூபான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு நல்ல திண்ணி பயிலா இருப்பேன் பாரு ஏன் நான் சொன்னது தப்பா அது சரிதான் சொன்னது தப்பா ஏன்னா இன்னைக்கு பழமொழியை நீங்க மாத்திட்டு போறீங்க ஒரு சோறு ரெண்டு சோறு அப்படி பிதிக்கி பார்த்தா போதும் மொத்தமா அள்ளிக்கிட்டா பாப்பாங்க ஒரு வான சொத்துக்கு ஒரு சோறு நான் அப்படி கேட்கவில்லை இல்ல சரிங்க ஒரு வான சோத்துக்கு எவ்வளவு குழம்பு வரும் தான் நான் கேட்க வந்தேன் சரிங்க அதே விடுங்க சரிங்க ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானே வளரும் ஆமா இதுல வளரும் என்ன என்ன இதுவும் தெரியாம இருக்கு ஏய் ஒரு நாளைக்கு ரூமுக்கு வாங்க சொல்லித்தேன் அடே அப்ப என் பெரிய வாத்தியாரு
நம்மள்ட்ட நிரம்ப புத்தகம்லாம் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும் கிடையாது. இப்ப நீங்க மறுபடியும் பாதியை சொல்லுங்க, நான் சரியா சொல்றேன். அப்படியா? சரி, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா என் முண்டாட்டி என்னை சந்தேகப்படுவா. எதுக்கியா? எதுக்கு? ஏண்டா அவ பிள்ளைய ஊட்டி வளர்க்கறியா, அவளை வச்சிருக்கியான்ட்டு. இன்னைக்கு காலம் அப்படிதான். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா பழமொழியோட விளக்கம் என்ன தெரியுமா? ஆக நம்ம ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றோம், அது ஊரா விட்டு பிள்ளை. ஆக அந்த பிள்ளை கருவா இருக்கிற பொழுது ஊரா விட்டு பிள்ளைய நல்லத பொழுத வாங்கணும்னா நம்ம பிள்ளை தானா வளரும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும். வந்தோடனே கீழடியை பத்தி பெருமையா பேசுனீங்க. ஆமாங்க. கீழடியில நோன்னு என்ன வந்துச்சு? என்னங்க மனித மண்பாண்டோ எப்படி மனித அப்படி அந்த காலத்துல இருந்தான்ற பூரா எடுத்தாங்க. அதோட நிறுத்திருக்க வேண்டியதானே. வேற என்னங்க? உங்களை யார் எங்களை பத்தி குடிகாரங்களை பத்தி பேச சொன்னது? அப்படி இல்ல. குடிகாரன் இனிமேல் பேர் வச்சிக்கே நல்லா இருக்காது. இங்க பாருங்க, எங்களுக்கு மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு பெருமையா இருக்கு. இப்ப என்ன பெருமை இருக்கு? இல்ல என்ன இருக்குல்ல? என்ன பெருமை இருக்குன்றா? அரசாங்கமே எங்களுக்கு பேரு புது பேர் வச்சு. என்ன பேர் வச்சிருக்கு? மது பிரியர்கள். நான் இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல எங்க ஆளுகளை பத்தி, இப்ப நான் சொல்றேன். குடிகாரனுக்கு பேரு மது பிரியர்கள். மது பிரியர்கள் அப்படியே ரொம்ப ஒரு நியாயமா அப்படி சொல்லணும் பேர. சாப்பாட்டுல பிரியமா இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு பேர் என்ன? சாப்பாட்டு பிரியன். இப்ப நகையில பிரியமா இருப்பாங்க. நகையில. ஆமா, அந்த அவங்களுக்கு நகையில எப்பவுமே பிரியமா இருப்பாங்கப்பா, நகை பிரியன். அவரு. ஆமா, பணத்துல பிரியமா இருப்பாங்க, பணப்பிரியன். அது மாதிரி இப்ப மதுபானத்துல பிரியமா இருந்தா மது பிரியன். இந்த உங்க வாயிலே வந்துருச்சுல. அடே அப்பா. சரி, இத சொல்றீங்கல்ல. சரிங்க. இங்க சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நோண்டி பார்த்தா பாட்டில் கப்பு சரக்கு தான் வருமா? உண்மைதானையா? இத பத்தி நான் ஒண்ணு கேக்குறேன். என்ன? நீங்க சரியான அது விளக்கம் சொல்லிருக்கீங்களா? பாப்போம். இந்த 1848ன்னு ஒரு சரக்கு வருது தெரியுமா? அதுல ஏன் 1848ன்னு போட்டுருக்கு அரசாங்கம்? சொல்லுங்க பாப்போம். 1848 ஒழுங்கா சொல்லணும். இப்ப வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அந்த தத்துவமே அடங்கியிருக்கு தெரியுமா? 1848ல ஒழுங்கா சொல்லலன்னா இப்ப மண்ட கொண்டையெல்லாம் பிச்சு புடுவேன். இங்க பாருங்க, 1848னா என்ன? ஒரு மனிதன் ஆக ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு போறதுக்காக 48 நாள் விரதம் இருக்கிறான். ஒரு மண்டலம் 48ன்றது ஒரு மண்டலம் இல்லையா? ஆக 48 நாள் விரதம் இருக்கான். அப்படி விரதமா இருக்கிறவே போய் ஐயப்பன் கோயில்ல போய் 18 படி ஏறியான் பாத்தியா? அதனாலதான் 48 நாள் விரதம் இருந்து 18 படி ஏறினதுனால ஆக 18 என்ன என்னையா? ஏய், மாலை ஓட்டு போறோம் இல்லையா ஒரு மண்டலம் இருந்து? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? 18 48 நாள் விரதம் இருந்து 18 படி ஏறி போறோம். அவர் கேள்வியவே சரியா புரிஞ்சுக்கல. அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னேன்? என்ன? நான் மாலை போட்டவங்களுக்கா கேட்டேன். எங்களை மாதிரி மது பிரியர்களுக்கு தான் கேட்டேன். அந்த 18 48 கேக்குறீங்களா? 18 48 ஏன் தெரியுமா வந்திருக்கு? எதுக்கு? இன்னைக்கு நான் சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க பாப்பா. அரசாங்கமே குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்குன்னு போட்டு வச்சிருக்கல. நம்ம ஆளு அதை பார்த்துட்டு தான் வாங்கியே சாப்பிடுவேன். சரிங்க. என்ன? ஆனா அந்த 18 48 ஏன் தெரியுமா போடுது? என்னது? தம்பி, நல்ல ஒசத்தியான சரக்கா சாப்பிடுறோம்னு நினைக்காத. சரி, அந்த சரக்கெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, எப்படியா இருந்தாலும் 50 60 வயசுல போயிருவேன், இல்ல 20 வயசுலயே போயிருவேன். இந்த 18 48னா என்ன தெரியுமா? என்ன? 18 வயசுல சாப்பிட ஆரம்பிச்சேன்னா உனக்கு 48 வயசுலயே டண்டனக்கட்ட டனக்க நக்கட்ட டண்டனக்கட்ட டனக்க நக்கட. இவ்வளவுதானா? இதுதான் 18 48. 18ல சாப்பிட ஆரம்பிச்சா 48ல போய் சேர்ந்துலாம் இருக்கா? அதுதான். இது மட்டுமா? சரிங்க. உங்களை வாய் பேசுறீங்களே. ஆமா. வந்தீங்க, என்னை பத்தி கேக்குறீங்க. நான் உங்களை பத்தி கேட்டேன்ல. சரிங்க. நாரதர்னு சொன்னீங்க. ஆமாங்க. மேலோகத்துல இருந்து வரேன். மேலோகத்துல இருந்து வரேன். உங்க அப்பா பேரு? அப்பா பேரு பிரம்மா. என்ன? பிரம்மாவின் மகனா? பிரம்மன். தாங்களா? ஆமையா? நசமா? உண்மையிலேயே? அட ஓ கடவுளே. என்னது? ஓ கடவுளே, நான் என்ன செய்ய போறேன்? பிரம்மாவின் மகன். இப்படி புள்ள பெத்து விட்டுருக்காரு பாரு. ஏய், என்னையா? ஒரு அப்பனை எப்படி பாத்துக்கிறேன்னு தெரியாது. அப்பனே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? சரி, உண்டியலுக்குள்ள வாங்கி துளுக்குன்னு போட்டுக்கிறீங்கல்ல. சரியா? உங்க அப்பாவுக்கு இப்படி என்னையா? எங்க அப்பாவுக்கு என்னையா குறைச்சலு? உங்க அப்பாவை பார்த்தாலே எனக்கு அப்படியே மனசே இறங்கி போச்சு. ஏய், அவருக்கு என்ன? அவர் கவலை இல்லாம நல்லா தானே இருக்காரு. கவலையோட தான் நின்னாப்ல. கவலையோட இருக்காரு. நானும் உங்க அப்பாவும் இப்படி. டேய், நீ எங்க அப்பாவுமா இப்படி? டேய், எங்க அப்பா நீ பார்க்க முடியாதியா? பார்த்ததுனால தான் நான் சொல்றேன். ஏய், எங்க அப்பா இல்ல, நீ யாரையோ சொல்லிட்டு இருக்க. அட நீங்க வேற. என்னது? வரும்போது தான் பார்த்தேன். எங்க பார்த்த? அட எனக்கு தெரியாதா? எங்க எங்க அப்பா பார்த்த? விடுங்க அதை போய். பார்த்த இடத்த சொல்லு, எங்க பார்த்தோம்னு. வேணா விடுங்க, சங்கடமா இருக்கும். என்ன சங்கடமா இருக்கு? எங்க அப்பால பார்த்தோம்ன்ற. எங்க பார்த்த? அப்புறம் நான் சொல்லிடுவேன். சொல்லியா? எங்க பார்த்த? ஆனா உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். என்ன கோவம்? உங்க அப்பா விடுங்க. சரி விடுங்க. இரு, எங்க பார்த்தோம்ன்ற? எங்க அப்பா பார்க்க முடியாது. எங்க பார்த்த? வேணா விடுங்க. சொல்லியா? எங்க பார்த்தோம்னு சொல்லிடணுமா? சொல்லு. எங்க அப்பா பார்த்தோம்ன்ற. எங்க பார்த்த? அது வேணா. ஏய், பார்த்தோம்னு சொல்லியா?
சொல்லியா வேணாம் ஆ, வேணாம் நம்ம மானாமதுரை ஒயின் ஷாப்ல கட்டி கட்டுறாங்க. எங்க போய் எங்க அப்பால பார்த்த முடியும்? எங்க அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாதுயா. எங்க அப்பாவோட தொழில் என்ன தெரியுமா? என்ன படைப்பு. அவரே காய்ச்சிருவாரோ? சிருஷ்டிகர்த்தா. திருச்சியில இருக்காரா? திருச்சியில இல்லையா, சிருஷ்டிகர்த்தா. அப்ப எங்க ஒன்னொன்னா சொல்லி கொடுங்க. சிருஷ்டி, திதி, சம்ஹாரம் 3 தொழில் இருக்கு இல்லையா? அதுல சிருஷ்டின்றது படைக்கிறது. எங்க அப்பா படைக்கிறது படைப்பு தொழிலுக்கு சிருஷ்டி அப்படின்னுவாங்க. சொல்லு பாப்பா. சிருஷ்டி, துருத்தி, சிருஷ்டி, துருத்தி. அப்படி இல்லையா, சிருஷ்டி. ஒவ்வொரு எழுத்தா சொல்லி கொடுங்க. சிறு சி ஸ்டி சி சிருஷ்டி துருத்தி. ஆக படைக்கிறது எங்க அப்பாவுடைய வேலை. மண்ணை படைச்சது எங்கப்பா. பொண்ணை படைச்சது எங்கப்பா. உங்க அப்பா. ஆமா, மண்ணை படைச்சது எங்கப்பா. ஷாபா ஷாபா. சரிங்க. அப்ப பொண்ணை படைச்சது எங்கப்பா தான். பரவாயில்லையே. சரி, உங்களை படைச்சது எங்கப்பா. ஆஹா, கொரோனாவில் சும்மா இருக்க முடியாதுல்ல. சரி, உங்களை படைச்சது உங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. சரி, பொண்ணை படைச்சது எங்க அப்பா. இந்த நாயை படைச்சது எங்கப்பா. நிஜமாவா? உண்மையிலே. ஏன் உங்க அப்பாவுக்கு இந்த ஓர வஞ்சனை? என்ன ஓர வஞ்சனை? நல்லா தான் படைச்சிருக்காரு, 4 காலோட ஒரு வாலோட ஒரு நாயை. சரி, சிவனேன்னு விட்டுருக்க வேண்டியது தானே. வேற என்ன பண்ணுது? ஏன் கார்த்திகை மாசத்துல இப்படி அந்த நாயை அலைய விடுறாப்புல? வெளியில போகவே முடியல, இழுத்துக்கிட்டு இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணா தெரியுது. அதையும் பாவம் கல்ல குண்டி அடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. கரெக்டா கொண்டடிக்கிறாங்க, கொண்டடிக்கிறாங்க. என்ன ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரு? சரி, அதையும் விடுங்க. சரி, உங்களை படைச்சது உங்க அப்பா. ஆமா. என்ன படைச்சது? எங்க அப்பா. பத்தியலா என்ன பழக்க வழக்கம் கெட்டு போயிடுது. என்ன பழக்க வழக்கம்? எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. ஏதாவது மரியாதை குறைச்சு பேசியிருக்கேன்? ஏதாவது உனக்கு வந்ததுல இருந்து வாங்க போங்கன்னு எவ்வளவு மரியாதை பேசி நீ கேக்குறதுக்கு ஏதாவது பதில் சொல்லாம இருக்கேன் நானு? அப்படி கிடையாது. அப்புறம் என்ன? உங்களை படைச்சது யாரு? எங்க அப்பா அப்படின்ட்டேன். வாஸ்தவமான பேச்சு. சரிங்க. என்ன படைச்சது? அதுலயும் எங்க அப்பா தான் அப்படின்றேன். என்ன என்ன எங்க அப்பா தான். என்ன படைச்சது? என்ன படைச்சது? எங்க அப்பா தான். என்னைய படைச்சது? ஒண்டியா படைச்சது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா என்ன மயிர் புடுங்க போறேன்? உனக்கு அந்த சந்தேகத்தை தீக்கணும். ஊரறிய உழைக்கிறவன் உங்க அப்பே. சரி, ஒருத்தருக்குமே தெரியாம உழைக்கிறவன் தான் எங்க அப்பே. காலவாணி பே. அப்படி கிடையாது. எப்படி உழைக்கிறாரு? இருவர் மண் சேர்த்துற, ஒருவர் வண்ண 25 மாதமா வைத்த சூளை அருமையா இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்காகாது என்று ஆடாய் பாம்பே. எங்களுக்கு புரியுற மாதிரி. ஊத்தை குழியிலே மண்ணை எடுத்து சரி உதிர புனிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் வண்ணும் பாண்டம் வரைவோட்டு குதவாது என்று ஆடாய் பாம்பே. பாம்பே டில்லி கல்கத்தெல்லாம் போக முடியாது. சரி, பாம்பே போனோம்னா கொத்தோட எடுத்துருவாங்க. இந்த உடம்ப பத்தி வந்து இப்படிதான் அப்படின்னு பாடி இருக்கேன். புரியுதா புரியலையா? எங்களுக்கு புரியுற மாதிரி, பாமர மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல சுருக்கமா சொல்றேன். இப்ப உங்க அம்மா இருக்காங்க இல்லையா? உங்க அம்மா வந்து ஒரு வயல் மாதிரி, நிலம் மாதிரி, நிலம் மாதிரி. சரி, அந்த நிலத்தை சுத்தப்படுத்துறவ யார் தெரியுமா? உங்க அப்பே. மக்களை கண்டது எல்லாம் முளைக்காம அதை சுத்தப்படுத்திக்கிட்டே தர்றது. எங்க அம்மாவுக்கு முளைக்காம சுத்தம் பண்றது. டாய் இல்ல, நிலத்துலயா? நிலத்துல வயல்ல சீமக்கல்ல எதுவும் முளைச்சிடாம அந்த வயலை சுத்தப்படுத்துறவ யாருன்னா உங்க அப்பே. சரி, ஆக சுத்தப்படுத்துற நிலத்தை உழுகுறவ யாரு தெரியுமா? உங்க அப்பே. சரி சரி, உழுத நிலத்துல தண்ணி வாய்ச்சிறவ யாரு தெரியுமா? யாரு? அவனும் உங்க அப்பே. அந்த தண்ணி வாய்ச்சிற நிலத்துல விதையா போடுறவ யாரு தெரியுமா? அதுதான் எங்க அப்பே. அப்ப எங்க அம்மாவுக்கு சுத்தமா இருந்தா தான் உங்க அப்பா போடுவாரு. விதை இல்லாம எப்படி முளைக்கும்? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எங்க அப்பா எங்க இருந்து செய்யறாரு? பூலோகத்துல. கீழே. எங்க அப்பா பூலோகத்துல. அதான் கீழே. கீழே. உங்க அப்பா? எங்க அப்பா மேல. அவ்வளவு பெருசா? மனசு மனசு அப்படி இல்ல. எப்படி தெரியுமா? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்கோம். ஆமா. சூரியன் எங்க இருக்கு? சூரியன் வானத்துல மேல மேல இருக்கு. அதனுடைய ஒளியை நம்ம தாங்க முடியுதா? முடியாது. அந்த மாதிரி ஒளிக்கு எதிராக படைக்கிறார். ஆமாங்க. உங்க அப்பா பிரம்மா. ஆமாங்க. உங்க அம்மா? அம்மா கலைவாணி. என்னத்த கலவாண்டுச்சு? ஆமா, எங்க அம்மா கலவாண்டுச்சு. நீ பெரிய கோடீஸ்வரிமே. நானே பிச்சை எடுத்துக்கிட்டு தான் தெரியுது. ஆமா. ஆக கலைவாணி, நாவுக்கரசி, சொல்லின் அதிபதி, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெழுத்து 216, ஆயுதெழுத்து 1 சொல்லக்கூடிய 247 தமிழத்துக்கு சொந்தக்காரி. அவருடைய கிருபையானதே அனைவரும் பேச முடியும், பாட முடியும். உன்னுடைய எல்லாருடைய நாவிலும் ஓ வாயில இருக்கிறது கூட எங்க ஆத்தாதே. ஆத்தால எனக்கு அப்பயே தெரியும். என்ன? என் வாயில இருந்தது யாரு? எங்க அம்மா. அதான் ஒரே மூத்திர கவுச்சி அடிக்காய். சொல்லாக அமருகின்றாள். அவ அமர்ந்தாதான் பேச முடியும். பேச்ச கொடுக்கறதா? சரி சரி சரி. சரிங்க.
இப்போ உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க. இங்கே வந்திருக்கீங்க. ஆமாங்க. என்னைய பற்றி தெரிஞ்சுக்கணுமா? என்னங்க என்னுடைய விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க அப்பாவுக்கு என்ன வேலை அப்படின்றவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ நான் உங்களை பத்தி கேட்கிறேன். சரிங்களா? உங்க அப்பா யாருங்க? எங்க அம்மாவுக்கு புருஷன். உங்க அம்மா யாருங்க? எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அவங்க ரெண்டு பேத்துக்கு நீங்க உறவு என்ன? உறவு என்னையா? இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்கு உறவு என்னன்னு கேட்டேன். நான் வந்து அவங்களுக்கு பிள்ளை வேணும். பிள்ளை வேணுமா? உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளை வேணும். ஆமா. அது உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் வந்து நம்பித்தலைவன். நம்பித்தலைவன். உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேர் சிலுக்கு சுமிதா. நங்கை மோகினி. சரி, நீங்க எத்தனை பேர் கூட பிறந்தது? நாங்க கூட பிறந்தது 7 பேர். உங்க பேரு? என் பேர் எங்க அப்பா வச்சதுதான். என்ன வச்சாரு? பேரு தான். எப்போ வச்சாரு? அது பிறந்தவனே வச்சுட்டாங்க. வச்சாரா? எதுல வச்சாரு? வாயில வச்சாரு. யார் வாயில? அவர் வாயில இருந்து என் காதுல வச்சாரு. அப்படி வச்சாருல, அந்த பேர் என்னன்னு கேட்டேன். எல்லாரும் கூப்பிடுற பேரு இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஒரு கோயில கொண்டு போய் கூப்பிட்டு உன்னை உட்கார வச்சு ஒரு முட்டை எடுத்து வாழைப்பழத்தை வாயில வச்சு அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து வச்சிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. அது என்ன பேரு? அதுதான் எல்லாரும் கூட்டியாந்து மொட்டை அடிச்சு வாழைப்பழத்தை வச்சு. சரி, எனக்கு ஒரு இந்த பேர் வச்சாங்கல்ல. என் பேரு பேர் என்ன வேணும் இல்லையா? அதான் அந்த பேர் தான். புரியுதா புரியலையா? எப்படி கூப்பிடுவாங்க? இப்ப நீ தூரமா இருக்கேன்னு வையே. நான் தூரமா இருக்க மாட்டேன். இல்லையா, ஒரு தூரத்துல இருக்கேன்னு வையே, தொலைவுல. ஆக உன்னை கூப்பிடுவாங்க. சுப்பிரமணி, ஒரு பால்பாண்டி, அவனே இவனே அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கூப்பிடுவாங்கல்ல, அது என்ன பேருன்னு கேட்டேன். ஓ, எப்படி கூப்பிடுவாங்க? நான் தூரமா இருந்தா எப்படி கூப்பிடுவாங்க? பக்கத்துல இருந்தா. ஆமா ஆமா ஆமா. நான் தூரமா இருந்தா சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க. மெதுவா கூப்பிடுவாங்க. அதே எப்படி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லிட்டேன். டேய், அதுதான் என்ன பேரியா? என் பேர் தான். பேரை கேட்டா பேரை சொல்லியா? ஆமா. சரி விடுங்க, ரொம்ப நேரம் என்னால நிக்க முடியல, புடுக்க அடிக்குது. பேரா? வீரத்தேவன். பேரை கேட்டேன். வீரத்தேவன். டேய், பேரை கேட்டனியா? வீரத்தேவன். சொல்ற புரியுதா புரியல? பேரை கேட்டனியா? ஐயா, கடைசி பஸ் இருக்கா? யாரும் வந்தாலே நான் வண்டியில ஏற மாட்டேன். ரொம்ப படுது. பேரை சொல்லுனா எதையா சொல்லிட்டு நான் தான் சொல்றேன், வீரத்தேவன். பேரை கேட்டு ஓங்கி அரைஞ்சு வருவேன். அடிக்கலாம் வரியே. பேரை சொல்லி, அவன் பேர் என்னையா? ஓ, சாமியாரை கூட்டி வாங்க, ரெவடி எல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க. பேரை சொல்ல பண்ணியே. பேரை சொல்லு. அதான் உன் பேர் என்னையா? அதான் அதுதான் சத்தியமா. என்னையா பேரு? வீரத்தேவன். வீரத்தேவனா? என்னையா நாட்டுல சம்மதம் இல்லாத பேரா இருக்கு. என்னது? என்னையா இப்படிதான் இருப்பீங்களா? சின்ன ஆளா இருப்பியா, அவன் பேர் பெரியசாமி. உன் பேர் என்ன? வீரத்தேவன். பெரிய ஆளா இருப்பியா, அவன் பேர் சின்னசாமி. உன் பேர் என்ன? வீரத்தேவன். ஒரு வரப்பையே ஓடி தாண்ட மாட்டேன், அவனுக்கு பேர் தாண்டவராய. உன் பேர் என்ன? வீரத்தேவன். எப்பவுமே நோய்வாய்ப்பட்டே படுத்து கிடப்பேன், அவனுக்கு பேர் ஆரோக்கியராஜா. உன் பேர் என்ன? வீரத்தேவன். நடக்கவே தெரியாது, அவனுக்கு பேர் நடராஜா. உன் பேர் என்ன? இப்ப எதுக்கு அவங்களையும் என்னையும் சம்மந்தப்பட்ட? உன் பேரை கேட்டேன். வீரத்தேவன். ஆக 100 ரூபா வேலைக்கு தான் போய் பிழைக்க அந்த பொம்பளையால, அதுக்கு பேர் கோடீஸ்வரி. உன் பேர் என்ன? வீரத்தேவன். வீரத்தேவன். ஆமா. என்ன அப்படி பேர் கூட சம்மந்தம் இல்லாம வைக்கிறாங்க? அப்ப எனக்கு சம்மந்தம் இல்லாம கண்ணே தெரியாத பேர் கண்ணாயிரம். உன் பேர் என்ன? இப்ப நான் கேக்குறேன், வீரத்தேவன்றில நீ என்ன வீரமான செயல் பண்ணணும், அவளோட பேர் வீரத்தேவன். ஒரு வருஷத்துல 4 புள்ள பெற்றிருக்கேன். டேய், 4 பிள்ளை வர்றது ஒரு வீர செயலா? டேய், இது ஒரு வீர செயலா? 4 பிள்ளை வச்சா வீர செயலாடா? சும்மா இல்லப்பா. என் வீட்டுக்கு 2 புள்ள. சரி, எங்க பக்கத்து வீட்டுக்கு 2 புள்ள. டேய், பக்கத்து வீட்டுக்கு 2 பிள்ளையா? வெக்கமா இல்ல? இல்ல வீடு மாத்தி குடியிருந்தோம். ஓ, அந்த பக்கத்து வீட்லயே 2 புள்ள பெத்தேன். இந்த வீட்ல இருக்கீங்க 2 பிள்ளை, அடுத்த வீட்ல இருக்கீங்க 2 பிள்ளையா? அப்படியா? ஆமா. சரி பரவாயில்லைங்கடா. ஆமா, இப்படிதான் இருக்கணும். ஆமா, சரி. இப்ப நான் வேற இப்ப ஏன்னா ஒரு பேருக்கும் மனுஷனுக்கும் பொருத்தம் இருக்கணும். காட்டுல இருக்கீங்கல்ல, இந்த காட்டுல இருக்கிற பொழுது திடீர்னு கரடி வந்துருது. என்ன பண்ணுவீங்க? கரடிய பொரடியில அடிச்சு அனுப்பிச்சிருவேன். காட்டுல மரத்தொழியா ஒரு சிங்கம் வந்துருது. என்ன பண்ணுவீங்க? சிங்கத்தை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவேன். அதே நேரத்துல ஒரு புலி வருது. என்ன செய்வ? உடனே புலிய குத்தி தூக்கி கொன்னுருவேன். புலியவா? அதுக்கு தான் வீரம். அப்படியா? என் பழத்தை பாக்குறீங்களா? டேய், உன் பழத்தை எங்கயாவது கண்டிக்காமடா. ஆமா. ஆக புலி வந்தாலே கொன்றுவியா? நானும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய போயிருக்கேன். நலாயினிட்ட போயிருக்கேன், காயத்ரிட்ட போயிருக்கேன், சாவித்திரிட்ட போயிருக்கேன். செம்மணி கணேசன் கோச்சுக்கல. டாய், அந்த சாவித்திரி கிடையாது. சத்யானுடைய மணி சாவித்திரிட்ட போயிருக்கேன், அனுசியாட்ட போயிருக்கேன், கலைமகள், அலைமகள், மலைமகள், இப்படி எல்லார்ட்டையும் போயிருக்கேன். ஏன் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இத்தனை பொம்பளை கிட்ட போறீங்களே, எப்படி மாத்திரை கத்திர போட்டுக்குவீங்களா? டாய், நல்லது சீரைக்காக சில பேர் பொம்பளை கிட்ட போயிருக்கேன். ஆமா, நல்லா போகணும். நலாயினிட்ட போய் சூரியனை உதிக்க விடாம பண்ணிருக்கேன். சரி. அதே மாதிரி சாவித்திரிட்ட போய் யமனோட போராடி புருஷனையே மீட்டிட்டு வர வச்சிருக்கேன். ஆக இப்படி அனுசியாட்ட கொண்டு இரும்பு கடலை வறுக்க கொடுத்திருக்கேன். ஆக இப்படி எல்லா இடத்துலயும் போய் நல்ல விஷயங்களை செய்து அவங்களுக்கு எல்லாம் பேரையும் புகழையும் கொடுத்து வாங்கி கொடுத்திருக்கேன். பட்டம் கொடுத்திருக்கீங்க. இந்த இடத்துல நான் வந்திருக்கேன், உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீண்ட நாள்
ஆயுளோடு இருக்க வேண்டும். ஆக நீண்ட காலத்துக்கு உன்னை அந்த பேரை சொல்லி அழைக்கணும். நீண்ட நாளா ஆயிருக்கணுமா? ஏய் ஆயுளோட இருக்கணும். அதான வார்த்தை. ஆமாங்க. ஏன்னா என்னைக்கு ஆயில்ல சாப்பிடுறத குறைக்கிறோமோ நம்ம ஆயுள் நீடிக்கும். எனக்கு என்ன பண்ண ஆயுள் இருக்கு இல்லையா, இந்த ஆயுளை எப்ப குறைக்கிறோமோ நம்ம ஆயுள் நீடிக்கும். அதே நேரத்துல இந்த உலகத்துல இந்த ஆவியில் அவியுது பாத்தியா, அதை சாப்பிட்டோம்னா நம்ம ஆயுள் நீடிக்கும். புகையில் அதே மாதிரி சுடுகாட்டினுடைய பிணத்தை சுவாச்சிட்டா நம்ம ஆயுள் குறையும். அதே நேரத்தில் ஹோம நடத்து கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்லையா, அதனுடைய புகையை சுவாசிச்சோம்னா நம்முடைய ஆயுள் கூடும். காலை வெயில் ஆயுளை குறைக்கும், மாலை வெயில் ஆயுளை கூட்டும். இருக்குங்க. காலை கட்டிங்கு தலைவலியை போக்கும். எவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வாடி கட்டிங்கி கோட்டு இருக்க. ஆக அப்படி எல்லாம் இருக்கு. அதனால உனக்கு ஒரு பட்டம் தர போறேன். என்ன பட்டம் தெரியுமா? என்ன பட்டம்? மதுரையை காத்தான் ஒரு வீரன். ஆமா, அவனுக்கு பேர் என்ன? இது தெரியாதா? மதுரை வீரன். மதுரை வீரன், சரியா சொல்லிட்டேன். பருத்தியூரை காத்தான் ஒரு வீரன், அவன் பேர் என்ன? பருத்தி வீரன். பருத்தி வீரன். மதுரை காத்தவன் மதுரை வீரன், பருத்தியூரை காத்தவன் பருத்தி வீரன். நீ புளியவே குத்தி கொண்டதால இன்னையில இருந்து உன்னை எல்லாரும் அப்படியே கூப்பிடட்டும். என்ன புல்? மதுரையை காத்தா மதுரை வீரன், பருத்தியை காத்தா பருத்தி வீரன். நீ புளிய குத்தி கொண்டதுனால இன்னையில இருந்து நான் புல். காலையில நான் இந்த ரோட்ல போகணும், அந்த எல்லாம் உட்கார்ந்துருக்கவங்களும் இந்த போறான் போ அப்படின்னு 4 பேர் கூப்பிடையில உன் பொண்டாட்டி பார்க்கணும், விளக்கமாத்த எடுத்துட்டு துரத்தணும். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க சரிங்க. உள்ள இருக்கிறது யார் தெரியுமா? உள்ள ஒரு சத்தம் கடிச்சாதாரு, அது வந்து இந்த அவளை போச்சனை வெளியில போக மாட்டேன்ட்டா. சரி, இந்த குட்டச்சி அங்கனே இருந்துட்டா. எப்படி கேட்டுச்சு சத்தம்? சோ அப்படின்னு சோன்னு கேட்டிருக்காது. நல்ல காது கொடுத்து கேட்டு பாருங்க. என்ன அவ இருக்கும்போது சொர்ருன்னு தாங்க. நான் எதை சொல்றேன், நீ எதை சொல்ற? நீ எந்த சோ சொல்ற? ஆலோலம் சோ. ஆலோலம் சோ போட்டது என் தங்கச்சி வள்ளியும் ஆளுக்குள்ளி. தங்கச்சியா? வள்ளியா வந்திருக்கு இல்லையா? உன் தங்கச்சி பேர் வள்ளியா? வள்ளியா? வள்ளி. ஆக அந்த வள்ளி அப்படின்றது உங்க தங்கச்சி. உங்களோட கூட அப்புறம் எடுத்து வளர்த்தது. எங்க போய் எடுத்தீங்க? திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல. டாய், நானும் எங்க அப்பா வேட்டைக்கு போனோம். சரி, அப்ப வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்க பள்ளத்துக்கு அருகாமையில இந்த புள்ள கிடந்துச்சு. எங்க அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையே இல்ல, அதனால பொம்பளை பிள்ளை. ஆக காரண பெயராக வள்ளின்னு, வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த வளத்துல நடந்ததுனால வள்ளின்னு காரண பெயரா வச்சு அழைக்கிறீங்க, அப்படிதானே? நான் வந்துட்டேன். வந்து அவங்களுக்கும் ஆசீர்வாதம் நினைக்கிறேன். அவங்களை கூப்பிடுறீங்களா? யாரு? உங்க தங்கச்சியா? என் தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பீஸ் ஒன்று இருக்கு. அது என்ன நம்மது? ஐட்டம் சூப்பரா இருக்கும். அப்படியா? நம்மதுன்னா 2 பேத்துக்குமா? நம்மதுன்ற எதை நம்மதுன்னு சொல்லணும், என்னதுன்னு சொல்லணுன்ற ஒரு கணக்கு இருக்கு. எப்பா பப்புனு, யார்கிட்ட எந்த வார்த்தையை சொல்லன்ற விதங்கள் இருக்கு, உனக்கு அது தெரிய மாட்டேங்குது. சரி கூப்பிடுங்க பாப்போம். கூப்பிடுறீங்களா? இனிமேல் வாத்தியாரே, இனிமேல் சொல்லவே மாட்டேன். ஓ ஓ ஐயே, எங்க வாத்தியார் அம்மிங் கொடுக்குறாரு, எங்க நிக்கிறான்னு தெரியலையே, எந்த கருவேக்குள்ள தெரியலான்னு தெரியலையே. மாமா சொப்பன சுத்தரி வர சொல்லிட்டேன். அப்ப பாவடை கட்டாம நிக்கிறாங்க. இத போட்டு முளைக்காது என்று, இத போட்டு முளைக்காது என்று, இத போட்டு வளர்த்தீனே அன்று, ராசாவே நான் இங்கு யாரு, பூவோடு சேராத நாரு, ஏன் என்று ஒரு வாட்டி பாரு, பொன்னல்ல என் சோகனூர், மகராசை வீச்சு மலையேறி போச்சு, ஆனாலும் என் நெஞ்ச அலைபாயுதே. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்ணே, வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சேன், பொழுதிருக்க பறந்திருச்சு போனகத இப்ப பரசுகிட்ட, காட்டுக்குள்ள காதல் கிளியக்கண்ணே. வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சு மயிலோடு வந்தேனே அங்கு, விரலாகி போனேனே இங்கு, இத போட்டு முளைக்காது என்று, இத போட்டு வளர்த்தேனே அங்கு, ராசாவே
வீட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சே பொழுதிருக்க பறந்திருச்சு போனகதே மறந்திருச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சே என்ன அழைத்த காரணம் என்ன ஆஹா. உன் தொண்டைக்கு நீ என்ன சாப்பிடுற? உன்ன மாதிரி இதையா சாப்பிடுவாங்க அதை தான் சாப்பிடுவாங்க பரசூப்பு அந்த சூப்பு வேண்டாம் இதுக்கு நான் பேச பால் டாயில குடிச்சிருவேன் அதுவே பால் டைல் மாதிரி தான் இருக்கு புரியாதவே நம்ம இடத்துக்கு ஆளு வந்திருக்கு கஸ்டமர். இதே ஆனம கஸ்டமரா எவ்வளவு காசு வாங்குன உன் வாடிக்கை கஸ்டமர் வந்து எவ்வளவு காசு கொடுத்த இர்ரி காசு இல்லாம தான் நிக்கிறாப்ல. அப்ப நான் போக மாட்டேன் காசு கொடுத்தாதான் போவேன் இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. ஏல காசு கொடுத்து போவேனா அவர் தான் சொன்னாரு வாடிக்கை கஸ்டமர் இங்க தான் வருவேன் அப்படின்னு. யார் என்னகிட்டயா இன்னைக்கு வர சொல்லு அவரை பூனை கழட்டி விடுவோம். என்ன பண்ண போறாளோ சாமி. சுவாமி அங்க ஐட்டம் வந்துருச்சு. ஐட்டமா இப்படிலாம் பேசணும் வச்சுக்கோ கடுப்பா இருவேன். ஓ சாமி என்ன சாமி ரொம்ப தூரத்துல இருக்காரு. பொம்பளைன்னா போதிய பறந்து வர்றாரியா. அதே ஏன் சாமி வரும்போதே சட்டை கட்டையெல்லாம் சாமி சட்டை இல்லைன்னு வச்சுக்குவேன் நான் போட்டுருக்கேன். எதுக்காக தெரியுமா சட்டை இல்லாம பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பறக்கி விழலாம் மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு பறக்கி அப்படி ஹை ஆஹா ஹை ஆஹா ஹை. சுவாமி ஆடிப்பாடி வளப்பெற குல பண்பாடு சுவாமி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏ சாமி சாமி ஒரே ஒரு விஷயம். வாத்தியார் சொல்ற மாதிரி நல்ல மனுஷனா இருக்கீங்க. சரி இவ்வளவு பெருமையா இருக்கு எனக்கு. ஆனா ஒரே ஒரு சந்தேகம். என்ன பாத்தீங்களா உங்க உடம்புல ஒரு குறை இருக்கும்போது எனக்கு மனசு தாங்கல. உடம்புல என்ன அப்படி என்ன குறை? அங்க பாருங்க உங்க உடம்புல உண்ணி அவர் அங்க படுத்திருக்க மாட்டாரு மாட்டு கொட்டையில படுத்து வந்திருப்பாரு. டேய் கட்டைக்கு அரைஞ்சே வருவேன். டேய் மாட்டே நான் சொல்றேன். டேய் பொம்பளைனா சுத்தம் பிடிக்காது. ஏய் பிடிக்காது பக்கத்துல தானே ஒட்டுறே தவிர இங்கிட்டு நகர்ந்த மாதிரி தெரியும். ஆனா வாத்தியாரே இங்க இருக்க இப்பதான் கண்டுபிடிச்சேன். நடிச்ச இப்ப தாண்டி நான் இது பண்ணேன். இன்னைக்கு வரட்டு நீ நாரதருக்கா இப்படியா பண்ற? இன்னைக்கு எங்க அத்தாச்சி ரெடி அங்க இருந்து துப்பாக்கி வச்சு ரெடியா இருக்காங்க. தங்கச்சி வாமா சாட்டை கம்பளம் எடுத்துட்டு வந்துருச்சு. இந்த வந்துட்டாங்க ஏய் அப்படியே சும்மா நடந்து வாங்க. மத்தியானி வாட சந்திக்கவே இல்லை. தர்க்கமான உறுதியா உங்களோட சொல்லுங்கண்ணா. அவசரப்படாங்க. 2 பேரும் அருமையா தர்க்கம் பண்ணுவாங்க. சரிதானே? அதுக்கு தான் சொன்னீங்க. நாரதர் அழைத்து வாருங்கள். அழைச்சேன். என்ன அப்பா பாரு உன்னை திருநீர் பட்டை அசிங்கம் பேசாதீங்க. நீ அசிங்கம் பேசினா திருநீர் பட்டை போடாதீங்கன்னு சொல்லி போடுங்க. 2 விஷயம். ஒண்ணு காம அசிங்கம் பேசினா திருநீர் பட்டை போடக்கூடாது. பட்டை போட்டு அசிங்கம் பேசக்கூடாது. பட்டையெல்லாம் போட்டுட்டு பேசுறது இல்ல. பிராந்தி போட்டுட்டேன். எந்த கண்டாவே போங்க. சரி போயிட்டு வாங்க போங்க 2 பேரும். போ சொல்லுங்க மதினி. போட்டு போயிருவாங்க. நாடத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஏய் போமா இங்க பாருங்க முத்தம் கொடுக்க போறத. புண்ணியமே ஒரு வாயி யமுனியே போன அப்படி நீ உள்ள போயிரு. வனத்தில் எழுந்தருளும்
பெருமூங்கிற்பு கூவிலம் எருளாம்பு மராமரப்பு களிரம் வடவளம் வாகை வேட்பாளை எருவை சேர்விளை கருவிலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பூ மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுங்கிற்பு சூறைப்பூ பூளைப்பூ குன்றிப்பூ குறுங்கிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பு தில்லைக்குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொருடி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரபுன்னை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரவம் தனக்கம் சங்கை கருணச்சிவு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோக வஞ்சி பத்திரிகம் கொன்றை இலவம் அரும்பு ஆத்தி அவரை தான் தோன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அயிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னல் நாரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை செங்குரளி மொத்தம் 199 மலர்கள். இதுவரை எந்த ஒரு இங்கே இருக்க பெரிய மனிதர் ஊரா இருக்கீங்க, இதுவரை எந்த நபராது இத்தனை மலர்களை சொல்லியிருக்காங்களா? உண்மையிலே உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்கண்ணே, உண்மையிலே நன்றி. ஏன்னா கபிலர் வந்து தமிழன், நம்ம தமிழன் கபிலர் குறிஞ்சி பாட்டில் பதிவு செய்த மலர்கள் இந்த மலர்கள். உலகத்தில் எந்த கவிஞர்களாத சிறப்பு. இந்த மலர்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் உண்டு, இந்த மலர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. குறிஞ்சியை காவல் காப்பவள் நான். இந்த மலருக்கும் நாரதருக்கும் சம்பந்தம் உண்டு, இந்த மலருக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நான் சொன்ன 99 மலர் ஒவ்வொரு பூளையும் இருக்கு. அதில் இன்னும் கூட ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அத்தி சொல்லியிருக்கேன், அத்தி பூக்குமா பூக்காதா? கவிழர் கண்டுபிடிச்ச 100 மலர், அதில் ஒன்று கரையாச்சிச்சு, வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும், தமிழுக்கு தாத்தா உவே சாமிநாத ஐயர். அதில் அத்தி இருக்கு. அப்போ அத்தி பூக்குது, எப்போ பூக்கும் தெரியாது, அத்தி பூத்தார் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் கொஞ்சம் கலந்து பேசப்படும். இந்த நீயா நானா மூஞ்சிய பாரு முகரை பாரு, மக்களுக்கு விஷயம் போய் சேரணும், அவ்வளவுதான். ஏன்னா முந்தானத்து தாய்மானவர் கோயிலுக்கு போயிருந்தேன், திருச்சி. ஐயர் வந்து இந்த சொம்புல வந்து நூல் சுத்திக்கின்றார். ஐயர் சொம்புல அந்த கலசம் யாகத்துக்காக. எனக்கு அது உள்ள போடுற அந்த தண்ணிக்கு அர்த்தம் தெரியும், அந்த இதுக்கு மாவிலைக்கு அர்த்தம் தெரியும், அந்த தேங்காய் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியும், தேங்காயில் 3 கண்ணி எதுக்குன்னு தெரியும், நூல் மட்டும் எதுக்கு சுற்றுறாங்கன்னு தெரியாது. அது எந்த புராணத்தில் இல்லை. ரொம்ப நாள் ஒரு சந்தேகமாக, ஒரு விஷயம் தெரியாமல் நான் பேச மாட்டேன், அது எல்லாருக்குமே தெரியும். போய் பக்கத்தில் மெதுவாக வந்தேன், நமஸ்காரம் ஏன் அப்படின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு. நூல் வந்து எதுக்கு சுற்றுறீங்க, எவ்வளோ நூல் சுற்றுறீங்க அப்படின்னு அப்படி பார்த்தாரு. என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. நாடகத்தில் நடிக்கிறேங்க, நான் அள்ளியாக நடிக்கிறேன். இந்த நூல் வந்து சரியாக சுற்றுறீங்க, கட்டங்கட்டமாக என்ன அர்த்தம்? 2 நூல் சுற்றுறீங்க, மஞ்சள் வெள்ளை அப்படின்னு. அப்போ பேசினார், கொஞ்சம் பேசினார், அது என்னங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். அப்போ சொன்னார், நானும் வந்து பிள்ளையார்பட்டியில் வந்து நம்ம சமஸ்கிருதம் படிச்சிருக்கேம்மா, கொஞ்சம் நாடகங்கள் வந்து 97 கொஞ்சம் விரசம் கலந்து வருது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, ஒரு சிலர் வந்து அசிங்கம் பேச மாட்டோம், நான் சுத்தமாக பேசவே மாட்டேன், கந்தபுராணம் தான் பேசுகிறேன். அப்போ அவர் சொன்னார், மக்கள் ரசிக்கிறாங்களோ ரசிக்கலையோ, கைதட்டுறாங்களோ கைதட்டுறையோ, ஒழுங்காக கந்தபுராணம் பேசும் உங்களுக்கு காலம் உங்களை பாராட்டும்னார். தாயுமானவர் கோயிலில் ஒரு அற்புதமான அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து நான் காசிக்கு போய் வந்து ருத்ராஜம் போட்டிருக்கேன். இதில் காசிக்குன்னா நாடகம் நடிக்க தான் போயிருந்தேன். ஒரு அகோரி கூட்டு கொடுத்தாரு. அது மாதிரி சந்திப்பது நாரதரை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு நிறையா விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் பேசப்படும், கலந்துரையாடல். அவ்வளோதான். வாங்க சாமி, ஆசீர்வாதம் கூறுங்கள். நல்ல பேச்சு, அருமையான பேச்சு. ஆமாம், ஏன்னா நல்ல கருத்துக்களை, நடைமுறை கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்லக்கூடியது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நூல் அப்படின்னு. ஏன்னா நூல் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆக ஐயர் வந்து ஓமம் வளர்த்து, ஆக அந்த யாகங்களை வந்து முறையாக மந்திரத்தை சொல்லி, ஆக அங்கேருந்து ஒரு நூலை எடுத்து அப்படியே கட்டி அங்கே உள்ள உக்கிரகத்துக்கு அந்த கொண்டு போய் சாமிக்கு கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க. அப்போ இங்கேருந்து மந்திரங்களை சொல்லி நூல் வழியாக அருளை அப்படியே அங்கே ஏற்றி ஆக அருளை உண்டாக்குவது. ஆக இங்கேருந்து மந்திரங்களை சொல்லி அருளை உண்டாக்குறது. அதனால தான் மறுபடியும் கூட அப்புறமா கும்பாசியெல்லாம் முடிஞ்ச உடனே ஐயர் இந்த நூல் உள்ளதே அந்த சக்தி அருள் ஆக அந்த தெய்வத்துக்கு போனது அப்படின்னு அந்த நூலை கட்டிக்கங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த நூலை நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. வேணும்ன்றவங்க பக்தர்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷயம்லாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, முறையான முறையில் உங்கள் இடத்துல கேட்கணும் அப்படி நடத்தினாலே என்ன கேட்க வேண்டும் அப்படின்னா, வண்டு விழிக்கர் கண்டு மொழிமா கண்டு மொழி மாறி, வண்டு விழி கற்கண்டு மொழி மாறி, நீ வாழ்கிறகம் நாடு சொல்
தொண்டை நாடு. ஊர் சித்தூர். நிலம் குறிஞ்சி நிலம். தலைநகரம் மேற்பாடி. தாயினுடைய பெயர் நங்கை மோகினி. தந்தையினுடைய பெயர் நம்பி தலைவன். வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை முருகப்பெருமான். கருந்தினை உங்களுக்கு, செந்தினை முருகனுக்கு. ஆமா. அப்படின்னா முருகனுக்கா வந்திருக்கீங்க. அப்படிதானே? முருகப்பெருமான் தான். பரவாயில்லைங்க, நல்லா பேசுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வ சக்தி இருக்கும்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் முருகனுக்காக வரல அப்படின்னு. ஆனா உங்களை பாராட்டுறேன், முருகனுக்காக வந்திருக்கேன் அப்படி சொல்ற பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரலாமான்ற ஒரு கணக்கு இருக்கு. யார் யாரு எந்தெந்த நேரத்துல எங்க இருக்கணும், என்ன காரணம் அப்படிலாம் வந்திருக்கீங்க. என்னங்க? நீங்களே வந்திருக்கீங்க எங்க? நான் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவன், அதனால நான் வந்திருக்கேன். ஏன்னா யாரு எங்க இருக்கணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, ஏன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டி, கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழி கேளாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், இவை ஏழும் இருந்தும் பிரயோஜனமே இல்ல. என தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 பறந்துரும். நல்லா பேசுறீங்க. மண்ணால வந்தது மகாபாரதம். ஆமா. பெண்ணால வந்தது ராமாயணம். இப்ப இந்த ராமாயணத்துல ஏன்னா 4 பேர் போன பாதையில போகணும். நாங்க 4 பேர் போன பாதையில போகணும். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் மெச்ச வாழணும். மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 பேர் மெச்ச வாழணும். ஆனா 4 பேருடைய தயவே இல்லாமல் வீரனா வாழ்ந்தான். யார் தெரியுமா? மாதா, பிதா, குரு, தெய்வம், 4 பேருடைய தயவு தாட்சனே இல்லை. ஆனா வீரனா வாழ்ந்தான். அவ யாருன்னா அவன் கர்ணன். மாதா குந்தி தேவி என்ன பண்ணா? பெத்து தூக்கி ஆத்தோட விட்டுட்டான். அம்மாவுடைய அந்த அன்பு ஆறுதல் எதுவுமே கிடைக்கல. மாதா பெத்து தூக்கி விட்டா. குந்தி தேவி கர்ணனை பெத்து ஆத்துல விட்டுட்டா. அதே மாதிரி பிதா சூரிய பகவான் எதுவுமே கண்டுக்கிறல. ஆக அப்பாவுடைய அனுக்கிரகம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி குரு, கர்ணனுடைய குரு பரசுராமன் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து பொய்ய சொல்லிவிட்டான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அனைத்து வித்தைகளும் பயனில்லாமல் போகட்டும் சாபத்தை கொடுத்தவர் குரு. அவ குருனுடைய அனுக்கிரகம் இல்லை. கடைசியா தெய்வம், மனுஷனை காக்கிறது தெய்வம். அதே தெய்வமே கர்ணனிடத்துல போய் நின்று ஆக அம்புகள்லாம் பட்டு ஜாகாம கிடக்கையே உன்னுடைய தர்மம் தலைதாக்கும், தர்மம் தலைகாக்குன்ற மாதிரி தர்மம் உன்னை காத்துக்கிட்டு நிற்குது, உன்னை மரணிக்க விடாமல் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு தெய்வமே ஓய் பிச்சையாக கேட்டது. கர்ணனிடத்தினுடைய தர்மத்தை தானமா கொடு அப்படின்னு கேட்டது. ஆக தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த அனுக்கிரகம் இல்லாமல் வாழ்ந்தவ யாருன்னா கர்ணே. இப்போ நான் கேட்குறேன், இந்த கர்ணே ஏன்னா பிறக்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிறந்ததா வரலாறு சொல்லுது. ஏன்னா தாலியோடு பிறந்தவ சந்திரமதின்னு சொல்லுது. அதே மாதிரி கோடாலியோட பிறந்தது பரசுராமன் சொல்லுது. கலப்பையோட பிறந்தது பலராமன் சொல்லுது. ஆக கால் சிலம்போடு பிறந்தது கண்ணகின்னு சொல்லுது. வில்லம்போடு பிறந்தது சீதைன்னு சொல்றாங்க. இப்படிலாம் சொல்ற பொழுது இப்படி சொல்றாங்க இல்லையா? ஆக கர்ணனோ எதோட பிறந்தான்? கவச குண்டலம். கவச குண்டலத்தோட பிறந்தவே கர்ணே. இந்த கவச குண்டலத்தை போய் குர்ரான் வாங்கினவ யாரு? இந்திரன். இந்திரன் தானே வாங்கினா. ஆமா. இப்ப நீங்க இந்த ஒரு கும்பத்துல தண்ணி ஏன் இருக்குன்னு தெரியும், தேங்காய் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியும், 3 கண்ணு ஏன் இருக்குன்னு தெரியும், இப்படி எல்லாம் ஒவ்வொன்று சொன்னீங்கல்ல. இந்த நூலு சுத்துறது மட்டும் தெரியாம இருந்துச்சு, நான் கேட்டுக்கிட்டேன்றீங்கல்ல. கேட்டுக்கிறதுனால தவறு கிடையாது. இப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாத்துக்கும் தெரியும் கர்ணனுடைய கவச குண்டலத்தை இந்திரன் வாங்கினான்னு தெரியும். வாங்கின கவச குண்டலம் இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க? விவரமான ஆளு நீங்க தெரியாத விஷயத்தை பேசுவீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நூலியா அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, தெரியாத விஷயம். அதே மாதிரி கவச குண்டலத்தை வாங்கினது எல்லாத்துக்கும் தெரியும். அது எங்க இருக்கு சொல்லுங்க? விவரமான ஆளு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கப்பா. மகாபாரதமும் ராமாயணமும் முடிஞ்ச அளவு பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் கேள்வி கேட்டு சண்டையெல்லாம் போடல. தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை திருப்பி நம்ம கேட்போம்ல. இவ்வளோ பேசுறதுக்கு இதுவும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற பேசுகிற விஷயம் வேற, கேள்வி கேட்டு மண்டக்கணமாக அடிக்கிற விஷயம் வேற. இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காது. ஏன்னா ராமாயணம் இன்னைக்கு ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, சிரஞ்சீவி 7 பேர் இன்னைக்கு மரணம் கிடையாது அவங்களுக்கு.
அந்த சிரஞ்சீவியில் ஒருத்தர் ஆஞ்சநேய பெருமான். அவர் வந்து ராமாயணம் இப்போ எங்கெங்க ராமாயணம் பேசுறாங்களோ அங்கெங்க வந்து உட்காந்து கேட்பாராம் அப்படின்னு ஐதீகம். ஐதீகம். அனுமான் பேசுற பொழுது, ராமனை பேசுற பொழுது அனுமான் வந்துருவாரு. நம்ம சொன்னாலே நமக்கு புல்லரிக்கும். இது உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை மாத வருஷத்துல மாத பிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாத பிறப்பன்று ஒரு பலகையில் உட்காந்து ஒரு நல்ல துணி வெள்ளை அந்த பருத்தி அடை விரிச்சு மஞ்சள் நினைச்சு வச்சுட்டு ராமாயண புத்தகத்தை உட்காந்து வாசிச்சிங்கன்னா முழு மனதாக, நான் சொல்வதே மாரி முழு மனசா, ஒரு சாமி கும்பிடுறதோ இல்லை வந்து ஒரு தர்மம் பண்ணுறது முழு மனசா பண்ணணும். கர்ணன் தான் பண்ணார், முழு மனசா செய்ய. தர்மம் வேறு தானம் வேறு. தானம் வேறு தர்மம் வேறு. தானம் வேறு தர்மம் வேறு. தானம் பண்றது புண்ணியத்தை எதிர்பார்த்து நம்ம பண்றது. இங்கே உனக்கு எப்படி இடத்த வந்து உனக்கு தானம் பண்றேன் அது நம்ம. ஆனா தர்மம் பண்ணுவது எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய. எதிர்பார்க்காம. அப்போ வந்து முழு மனதோடு தர்மம் பண்ணியவர் யாருன்னா வந்து கர்ணன். அப்ப ஏன் பேசுறாங்கன்னா எங்கெங்க ராமாயணம் பேசப்படுதோ அங்கே வந்து சிரஞ்சீவியாக இருக்கும் ஆஞ்சநேய பெருமான் உட்காந்து கேட்பாரு, மூச்சு காத்து கேட்கும். நீங்க என்ன சோதிச்சு பாருங்க. ஆனா நான் சொல்றது முழு மனசு. மனசு அங்க அலப்பாய விட்டு இங்க அலப்பாய விட்டு பக்கத்துல இருக்காரன் கார் வாங்கியிருக்கானே நம்ம என்ன வாங்க முடியலையே, அது இல்லை. அதான் நிராயுத பாணி, நிர்கதி. இதுதான் உண்மை. நிர்கதியா நிக்கணும். பாஞ்சாலின்னா பாருங்க, நிர்கதியா கையை தூக்கிட்டா புடவை உரியா நீயே கதி. நீயே கதி. நீ என்ன நடந்தாலும் நீதான் பொறுப்பு. ஒற்றாடை தான், துணி கிடையாது. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நெய்யிற துணி எப்ப வந்துச்சு, கலியுகத்துல வந்துச்சு. அப்ப பாஞ்சாலி என்ன உடுத்திருப்பாங்க, மர உரி. இன்னைக்கு நேபாளத்துல இருக்க அந்த மர உரி தான் வந்து சுத்தி இருப்பாங்க அந்த காலத்துல. அதை வந்து அப்படி மேல சுத்தி இருப்பாங்க. அது எடுக்க வந்தது. வனவாசத்துக்கு போகிற பொழுது மர உரி தரித்து போவாங்க. மர உரி துணி கிடையாது, மர உரி. இது ஒரு விஷயம் கேட்டது. அப்ப நிராயுதம் நின்றுட்டாங்க. அந்த அம்மா நீ இழுக்க ஆரம்பிச்சிட்ட, அவ்வளவுதான், அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அந்த அசிங்கம் அந்த அம்மானால வந்ததுதான். தீதும் நன்றும் பிறர் தாரா. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா எங்க எதை பேசணுமோ அதை தான் பேசணும். எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும். எங்க வந்து கோபம் அங்க எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பிரயோகப்படுத்தக்கூடாது. இப்போ இங்கே உட்காந்து தர்க்கம் பண்ணுங்கிறீங்க, இங்கே பேசுகிறோம். நான் காலையில் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நின்று பேச முடியுமா? பைத்திய கண்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது அங்கே செல்லாது. அப்போ அது மாதிரி நிர்கதி. அப்போ வந்து ஆஞ்சநேய பெருமான் கேட்பேன், நிர்கதியை நீங்கள் படிங்க ராமாயணம், பக்கத்தில் மூச்சு காத்து கேட்கும். அது மாதிரி மகாபாரதத்தில் ஏன் நீங்கள் மகாபாரதத்தை பேசும்போது பேசாமல் இருந்தீங்கன்னா, சாபங்கள் நிறைந்தது மகாபாரதம். மற்ற எல்லாத்தோட சாபங்கள் நிறைந்த, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுத்துக்கிட்டாங்க. கர்ணனுக்கு ஏன் சாபம் கொடுக்கணும்? பரசுராமர் ஏன் சாபம் கொடுக்கணும்? கர்ணன் யாரு? மகாபாரதம் கர்ணனும் கொலை பண்றதுக்கு என்ன காரணம்? ஏன் அவர் சாகணும்? துரியோதனனுக்கும் தர்மர் பாண்டவருக்கும் தான் பிரச்சனை. கர்ணனை தப்பிக்க வச்சிருக்கலாமே. கர்ணனை கொல்வதற்காக தான் கிருஷ்ண பரமாத்மா வந்ததே. மகாபாரதம் உங்களுக்கு தெரியாது. முதல் பிறப்பு சகஸ்வரன் அசுரன். ஏன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா இந்திரலோக பதவி கிடைக்கும். 100 ராஜசுக யாகம் பண்ணினால் பிரம்ம பதவி கிடைக்கும். இது இன்னைக்கு இல்லை, நேரத்தில் இது எப்பயுமே நீங்க பண்ணாலும் கிடைக்கும், நான் பண்ணாலும் கிடைக்கும். இந்த யாகத்தை பண்ண முதல்ல சந்தனு மகாராஜா மவுத்பிஸ் மன்னன் அவர் பண்ணி அவரும் தோத்துட்டாரு. கொடுக்க முடியல, கொடுக்க விட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்பயே பதவியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ மட்டும் கொடுப்பாங்களா என்ன? இப்பயே பதவி கொடுக்க மாட்டாங்க, அப்போ கொடுப்பாங்களா? பார்க்குறாரு சகஸ்வரன் யாரு? கர்ணன் வந்து முதல்ல வந்து அசுரன் நல்லவன். 100 ராஜசுக யாகம் பண்ணி முடிச்சிட்டாரு. பிரம்ம பதவிக்கு உட்காந்துருக்காரு. பார்த்தாங்க பிரம்ம பதவி ஏற்கனவே வந்து ரொம்ப நல்லவே. இவன் தூக்கி பிரம்ம பதவியை கொடுத்தா சகட்டு மணிக்கு எல்லாம் நல்லதுதான் பண்ணிடுவான். அதனால எனக்கு பதவி கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுங்க, கர்ணன் கவச குடல் தொட்டா செத்து போயிடுவாங்க. அப்ப இந்த மகாவிஷ்ணு நரன் நாராயண அவதாரம் எடுத்து ஒரு கவச குடலத்தோட சாக, திருப்பி அவர் இன்னொருத்தர் பிறப்பு, அவரு குண்டலத்தோட பிறப்பு, இப்படிமா அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. பதவி கொடுக்கவே இல்லை. பார்த்தாரு சகஸ்வரன் அசுரன், கர்ணன் அவர் தான் மறுபிறப்புல. ஒரு கவச குண்டலம் இருக்கும்போது சூரியனுக்குள் தஞ்சம் அடைந்தவர். சூரியனுக்குள்ள யாரும் போக முடியாது. ஆனா சூரிய மண்டலத்துக்குள்ள தஞ்சம் அடைந்தவர் யாருன்னா கர்ணன் தான். அவ்வளவு சக்தி படைத்தவர். பார்த்தீங்கன்னா அந்த யாகம் சூரிய மண்டலம் வந்து அவரை ஒன்றும் செய்ய முடியாம இல்லை. யாகம் கவசம் மாதிரி பாதுகாத்தது. கந்தசஷ்டி கவசம் நீங்க படிங்க, உங்களை பாதுகாக்கும். கவசம் தடுத்த 100 யாகம் பண்ணதான் கவசமா தடுத்துருச்சு. அங்க போயிருக்காரு. அப்பதான் குந்திதேவி வந்து நீங்க சொன்ன மாதிரி குந்திதேவி மந்திரம். ஏன்னா அவளுக்கு இல்லறம் கிடையாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தாலி தங்காதும்பாங்க. நம்மளால சும்மா இருக்க மாட்டாங்க, கட்டி வைப்பாங்க. அது போனே திரும்பி வந்துடும். ஏன்னா தாலி தங்காதுன்னா தங்காது தான். ஜாதகத்தெல்லாம் மீறலாம் முடியாது. அது மாதிரி சில கிரகங்களை வந்து மாற்ற முடியாது. பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க.
அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, கேட்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிச்சு எல்லாம் சரியா போமா, கல்யாணம் பண்ணிச்சு உள்ளம்லாம் போயிடும். அது மாதிரி குந்தி தேவிக்கு இல்லறம் என்பது கிடையாது, இல்லறம் கிடையாது. துர்வாச முனிவர் பார்க்குற இந்த பொம்பளை பிள்ளைக்கு இல்லறமே கிடையாது, புருஷன் கூட வாழ மாட்டா. ஆனால் என்ன பண்ணலாம், இவளை வச்சு தான் ஒரு கர்ணனை கொண்டு வரணும். உள்ள அங்கே இருக்கானே அவனை கொண்டு வரணும் பூமிக்கு. பார்த்தாரு, நல்லா பண்ணிட்டு சொன்ன கொடுத்துட்டாரு மந்திரம். குளிகை இதை சாப்பிடு, மந்திரத்தை சொல்லு. குழந்தை தோற்றுவித்தல், பிறப்பித்தல் வேறு, தோற்றுவித்தல் வேறு, உருவாக்குதல். பிறப்புங்கிறது கண்ணன், வைத்திய யாரு? பிறப்பு என்பது பிள்ளை கணக்கு, போடுவது குட்டி கணக்கு, பொறிப்பது குஞ்சு கணக்கு. இப்படிலாம் இருக்கு இல்லையா? தோற்றம். பிறப்பு என்பது கருவிலே சுமந்து பிறப்படுது. கண்ணனை யார் பெற்று எடுத்தாங்க? வாசுகி. அந்த அம்மா பெற்று எடுத்தாங்க. யசோதை தான் வளர்த்தாங்க. தேவகி பெற்று தேவகி பிறப்பெடுத்தல். முருகப்பெருமான் எப்படி உருவாக்குனாங்க? சிருஷ்டி. அவர் வந்து கருவில சுமக்கல, தோற்றுவித்தல். அப்ப உருவாக்குதல். இது மாதிரி தான் 3 வித்தியாசம். அப்ப வந்து பார்க்க குடியை குடிச்சு மந்திரத்தை சொல்லுமா பிள்ளைகள் தோற்றுவிப்பார்கள். அதுல வந்தவன் தான் கர்ணன். அப்ப குந்தி வந்து சிறு குழந்தை வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப ஒரு பிறக்கும் போது ஒரு குண்டலம் சிவரை கவச குண்டலம் அதோடு தோன்றியவர் தான் கர்ணன். கவச குண்டலம் இருக்க வரைக்கும் கர்ணனை ஒன்றும் பண்ண முடியாது. வளர்ந்தாரு. கடைசியில் பார்க்குறாங்க ஒன்னா கிருஷ்ண பரமாத்மா அடைக்கிறாரு, ஒன்னா அடைச்சாச்சு. கடைசியில் கர்ணன்ட்ட கவச குண்டலம் இருக்கு, எப்படியாவது கேட்டு வாங்கணுமே. எப்படி கேட்கறது? யாசகம் கேட்டு போவோம். யாசகம் கேட்டு போறாரு, பார்க்குறாரு. ஆனால் சூரியன் சொல்றாரு, கர்ணா வந்துகிட்டு இருக்க யாசகம் கேட்டு வருவேன், யாசகம் நல்ல சூழ்ச்சி நடக்குது, கொடுத்துடாத. அப்பதான் சொன்னாராம், தேவேந்திரனே என்கிட்ட வந்து கேட்கும் போது எப்படிப்பா நான் இல்லைன்னு சொன்ன அப்பதான் தெரியும் சூரியன் அப்பான்னு தெரிஞ்சு. ஏன்னா அங்க ஒரு விஷயத்த பாருங்களேன், இந்திரன் வந்து கேட்கிறேன், கர்ணன்ட்ட கேட்கிறேன், அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றது யாரு? சூரிய பகவான். அப்ப சூரியனுக்கு என்னன்னா தாமகனை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் சூரியனுக்கு. அங்க இந்திரன் ஏன் வாங்க வந்திருக்கேன்? தன்னுடைய மகனை அவன் காப்பாற்றணும். ஆமா, அதான் உண்மை. ஏன்னா அர்ஜுனனை கொன்றுவார் காப்பாத்தன்றதுக்காக அவன் வந்திருக்கான். ரெண்டு பேரும் தாம் பிள்ளைகளை காப்பாத்தன்றதுக்காக சொல்றாங்க. அப்ப கேட்டு வாங்கியாச்சு. கேட்டு வாங்கி நீங்க என்ன சொல்லிட்டீங்க? கர்ணன் வாங்கின கவச குண்டலம் எங்க இருக்கு? யாருமே கேட்காத கேள்வி. கேட்டிருக்கீங்களா? அது வரைக்கும் யாருமே கேட்டுக்கல. கவச குண்டம் வாங்கியாச்சு, வாங்கின விஷயம் தெரியும். வாங்கியாச்சு. ஆமா, எங்க அது எங்க இருக்கு? இதுதான் விஷயம். கொண்டு போக முடியல. தேவேந்திரனால அந்த கவச குண்டலத்தை கொண்டு போக முடியாது. அதை சுமக்க கர்ணனுக்கு மட்டுமே தகுதி, கர்ணனால மட்டும்தான் முடியும். தேவேந்திரன் வாங்கியாச்சு, கொண்டு போக முடியல. இன்னைக்கு இருக்க சத்தீஸ்வரர் அப்படிங்கிற மாநிலம் இருக்கு பாருங்க, குஜராத், அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்கு. அங்கே போகும்போது தேர் அப்படியே பதிஞ்சிச்சு. தேவேந்திர தேர் பதிஞ்ச தேர் இன்னைக்கு இருக்கு. தேவேந்திர தேர் பதிஞ்ச தேர் இன்னைக்கு இருக்கு, இந்த கலியுகத்துல இருக்கு. பதிஞ்சாச்சு. மமதை கர்ணன்றது வாங்கிட்டோம், நம்ம பிள்ளைய காப்பாற்றி முதல்ல மது நிறைய அறந்துறாரு தேவேந்திரன். மது இருந்துன்னு அந்த தேர் சக்கரம் பதிஞ்சு குண்டலை கவசத்தையும் கொண்டு தூக்கிட்டு போக முடியல. பார்த்துட்டாரு, கொண்டு போய் இந்த கோயிலை பத்திரமா வச்சுட்டாரு. இன்றும் இந்த கலியுகத்திலையும் அந்த கோயிலுக்குள்ள யாரு போனாலும் இன்னும் வந்து, ஆனால் கோயிலுக்குள்ள பாதையே கிடையாது. ஆனால் உள்ளே போய் வெயில் பட்டோன்னா உள்ள வந்து மஞ்சள் நிறமான ஒளி வருவதா இன்னைக்கு ஐதீகம் இல்லை, உண்மை. உள்ளே போனால் கண் ஒளி போயிடுது. உள்ளே போன ஒரு 2 பேருக்கு கண் ஒளி போயிடுச்சு. ஆனால் உள்ளே யாருமே போகல. அதான் குஜராத்தில் சத்தீஸ்கர் அப்படிங்கிற இடத்துல ஒரு குகையில் கர்ணன் கவச குண்டம் மிக பத்திரமாக இன்னை வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. இது கர்ணனை பற்றி மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவரை பற்றி இப்போ அதே மகாபாரதத்தில், அது மகாபாரதம் பேசுனா ஏன் தெரியுமா? மகாபாரதம் நம்ம ஒன்று சின்னதை கேட்போம், பதில் சொல்லுவார். மகாபாரதம் ஏன் பேசுறாப்ப? ராமாயணம் பேசுனா வந்து ஆஞ்சநேய பெருமான் கேட்பார். மகாபாரதத்தில் ஒரு சஞ்சீவி இருக்காரு. மகாபாரதம் யாரா இருக்காங்க? அஸ்வத்தாமன். ராமாயணத்துல சிரஞ்சீவி ஹனுமான், மகாபாரதத்துல சிரஞ்சீவியாக அஸ்வத்தாமன். மரணம் கிடையாது. ஏன்னா வந்து துரோணாச்சாரியருக்கு பிறந்தவரே சிவனை பார்த்து கேட்கிற, ஓ அம்சமா எனக்கு புள்ள வேணும், அவனுக்கு மரணமே கிடையாது அப்படிங்கிறாரு. பிறந்துட்டாரு வீரன். ஆனா துரியோதன நண்பன் பார்த்துட்டாரு, சுருக்கமா வந்திருக்கான், எல்லா இடத்துக்கும் போக வேணாம். அப்ப வந்து இவங்க துரியோதனை கொண்டது, இவரை அஸ்வத்தமனை பாண்டவர் பிள்ளைகளை கொண்டுறாரு. கடைசியில் அப்பாவை கொண்டுட்டாங்க கண்ணு முன்னாடி. அப்பா வந்து பொய் சொல்லி அஸ்திரத்தை வச்சோன்னு வந்து தலையை வெட்டி எடுத்தாங்க. பார்த்து அஸ்வத்தமனுக்கு கோவம் வந்துச்சு, எங்க அப்பாவையே கொண்டீங்கடா, இது நியாயம் தானே? எங்க அப்பனை கொண்டா உன் வாரிசு, உனக்கு ஒரு வாரிசு பண்ணுங்கிறது இருக்கை. என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் இளம் பஞ்சவன் கொண்டுட்டாரு. அபிமன்யோட பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கு. அபிமன்யோட பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கு. நாராயண அஸ்திரம் யார்கிட்ட இருக்குன்னா அஸ்வத்தமன் இருக்கு. அது அஸ்திரத்தை விட்டுட்டா அது வேலையை முடிக்காம திரும்பாது. இது வந்து யாருன்னா துரோணாச்சாரியர் கொடுத்துருக்காரு. அஸ்வத்தமன் அர்ஜுனன் இருக்கு, இவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு இருக்க ஏவுகணை மாதிரி
பார்த்தாரு. அஸ்திரத்தை விட்டா நாராயண அஸ்திரத்தை. எதுக்கு? உத்திரையின் கருவில இருக்கும் குழந்தை அழிக்க, புல்லு வம்சமே இருக்கக்கூடாது. போயிருச்சு அஸ்திரம், போய் அழிச்சு கருவை கலைச்சிருச்சு. ஆனா யாரு? கண்ணன் தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் கொடுத்து பரிசித்து காப்பாத்தினார் குழந்தைய. பார்க்கிறாரு அஸ்வத்தமா, இளம் பஞ்சமன்ற கொண்டது நியாயம். வைத்துலக சிசு ஒரு கர்வனை அழிச்சிட்டியே, இந்த உலகம் நீ சாக மாட்டடா, நீ சிரஞ்சீவி. ஆனா உலகம் உள்ள வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? வேதனையோட இருக்கணும். இந்த கண்ணு விழுந்துரும், ஆக உனக்கு மரணம் கிடையாது. ரத்தம் வடியும், சீல் வடியும். மரணம் 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 வேணும் வேணும், உனக்கு மரணம் வராது. அதனாலதான் எங்கெங்கு மகாபாரதம் பேசப்படுகிறதோ அங்கிருந்து ஒரு துளி அல்ல, ஒரு துளியும் துளி உனக்கு வந்து பாவத்தை போக்கும். அதனால மகாபாரதம் பேசுவார்கள். கலியுகத்திலே யார் யார் மகாபாரதம் பேசப்படுகிறதோ அங்கு நீ இருப்பாய். அதை கேட்க உனக்கு கொஞ்சம் 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 பாவம் குறையும். ஆனா இந்த பூமி உள்ளவரை நீ இப்ப சாக மாட்ட. ஒரு கருவை வந்து அழிச்சதுக்கே கிருஷ்ணர் இவ்வளவு தண்டனை கொடுத்தாரு. ஆஸ்பத்திரியில் உனக்கு 1000 கருவை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த தண்டனை கொடுக்கறது அதை அப்புறம் பேசிக்கலாம், சரிங்களா? இப்ப கர்ணனை வந்து அழிச்சாச்சு. ஆமா, ஆயுதம் இல்லாதப்ப சிரிச்சார் அர்ஜுனன். கொன்னுட்டேன், கர்ணனை கொன்னுட்டேன் அப்படின்னா. சரி, கிருஷ்ணர் சிரிச்சாரான். நீ ஏன் சிரிக்கிற? நான் கர்ணனை கொண்டே சிரிக்கிற. அப்ப அர்ஜுனன் சொன்னா, கர்ணன் நீயா கொன்ன? எங்க நினைச்சு பார்த்து சொல்லு, கர்ணன் நீ கொன்னியா? ஏன்னா உனக்கு முன்னாடி கொண்டுட்டாங்க. செத்த பாம்பு அடிச்சவன் தான் நீ. யாராரு யாராரு யார? கர்ணனை உனக்கு முன்னால் நீ வந்து ஆயுதம் ஏந்தாம கீழே வந்து தேர் புதஞ்சப்ப எடுத்தவன தான் நீ கொன்ன. நீ கொல்ல கிடையாது. அதுக்கு முன்னாடி 5 பேர் கொண்டுட்டாங்க. யாராரு கொண்டிருப்பாங்க? எங்க கொஞ்சம் பேசுங்க பாப்போம். அப்ப ஏற்கனவே கொண்டுட்டாங்க. நீ ஏன்டா ஆணவத்துல நான் கொண்டேன்ற? நீ செத்தவான் படிச்சவன் அப்படின்ற பொழுது அர்ஜுனன், ஏங்க என்னங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் தான் அம்ப விடுறேன், மார்பில் பாயுது, அதனால சாகுறேன், அதை விட்டு ஏற்கனவே கொண்டுட்டான்றீங்க அப்படின்னு ஒன்று. அப்பதான் சொன்னாரான் கிருஷ்ணர், இங்க வாப்பா, உனக்கு முன்னாடியே 5 பேர் கொண்டுட்டான். அவன் யாராரு தெரியுமா அப்படின்ற விவரத்தை சொன்னாராம். அப்படி என்ன காரணம் அப்படின்னா, குருவனிடத்துல பரசுராமனிடத்துல அவர் என்ன ஒரு இதுன்னா, அவர் ஒரு கட்டுப்பாட்டில் உள்ளவர்னா அந்தணர்களுக்கு சொல்லி தருவார், சத்திரியர்களுக்கு சொல்லி தர மாட்டார். ஆனா கர்ணன் என்ன பண்ணா, அந்த சத்திரியன்றதை சொல்லாம ஒரு அந்தணன் அப்படின்னு பொய் சொல்லி போய் வித்தையில புறம் கத்துக்கிட்டாச்சு. அப்படி கத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு நாள் அப்படியே நந்தவனத்தில் வர்ற பொழுது அப்ப பரசுராமன் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அசதியா இருக்கு, இந்த இடம் நல்ல ஒரு இடமா இருக்கு, கொஞ்ச நேரம் எனக்குள்ள ஓய்வு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு பரசுராமன் அமர்றாரு. கர்ணன் அமர்றேன். அப்ப கர்ணா, கொஞ்சம் எனக்கு அசதியா இருக்கு, ஆக உன் மடியில் கொஞ்சம் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப என்ன பண்றாரு, பரசுராமன் வந்து கர்ணனுடைய மடியில் அப்படி தலை வச்சு படுக்கிறாரு. இதுதான் சரியான நேரம்னு பார்த்த. ஆக கண்ணபரமாதன் என்ன பண்ணாரு, ஒரு வண்டா உருவெடுத்தாரு. உருவெடுத்து அப்படியே போய் கர்ணனுடைய துணையில உட்கார்ந்தாரு. அப்பவும் காலை ஆட்டலை, ஏன்னா குருநாதர் படுத்திருக்காரு, தூக்கம் கட்டக்கூடாது அப்படின்னு. மறுபடி குடைய ஆரம்பிச்சாரு, அப்பவும் ஆட்டலை. மறுபடி குடைந்து துடையில குடந்து வெளியேறிய உடனே ரத்தம் வெளியேறியது. ஈரம் பட்டோன்னே பரசுராமர், என்னடா ஈரம் போடுது அப்படின்னு சொல்லி வெளியேறி பார்க்கிறாரு, ஒரே ரத்தம். எவ்வளவு ரத்தம் வருதே. டே கர்ணா, நீ உண்மையிலேயே அந்தணனா அல்லது சத்திரியனா? சொல்லு உண்மைய அப்படின்ற பொழுது, நான் சத்திரியன், பொய் சொல்லிட்டேன். எந்த பொய்யை சொல்லி வித்தைகளை கத்துக்கொண்டாயோ அது பூரா சரியான நேரத்திலே பயனில்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்து முதல்ல கொண்டது பரசுராமன். ஆமா. இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி குந்தி தேவி வந்து கவச குண்டலத்தை யார் இந்திரன் போய் வாங்கிட்டான், கொடு அப்படின்னு சொல்லி கவச குண்டலத்தை வாங்கிட்டாங்க. கவச குண்டலம் யாராலையும் அழிக்க முடியாது. ஆக கவச குண்டலத்தை வாங்கி கொண்டது ஆக இந்திரன் இரண்டாவது. அதுக்கப்புறம் குந்தி தேவி கிருஷ்ணர் பார்த்தாருங்க, வா, உனக்கு அங்கே இருக்கானே கர்ணன் யாருன்னு தெரியுமா? நீ நினைச்சீங்கன்னா சண்டையை நிறுத்தலாம். அப்படியா? என்ன விவரம், யாரை சொல்றீங்க? கர்ணனை. அந்த கர்ணன் யார் தெரியுமா? ஓ மகன். இங்க இருக்கிறவங்களும் உன் மயந்த, அவனும் உன் மயந்த. அவன் போய் அங்கிட்டு சேர்ந்திருக்கான். அவனை மட்டும் வச்சு பேசுனீங்கன்னா சரியா வந்துடும். ஆனா அப்படி பேச அவன் ஒத்துக்கிறலைன்னா 2 வரமாவது வாங்கிவான் அப்படின்னு சொல்லி விடுறாரு. போய் பார்த்து பேசுறாங்க யாரு, குந்தி தேவி. ஏம்பா, நான் உன்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு பேசுகிற பொழுது எல்லாம் சரிதே, இருந்தாலும் என்னுடைய, அதாவது ஒரு சபையிலே என்னுடைய மானத்தை காப்பாற்றினவன் யாருன்னா துரியோதனன். செஞ்சோட்டு கிடந்திப்பதற்காக நான் அங்கதான் இருக்கணும், அதனால நான் வர முடியாது அப்படின்னு நினைச்சேன். நீ வரலைனாலும் பரவாயில்ல, ஆக எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன? இந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஆக ஒரு வரத்தை கொடு. அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படின்ற இன்னொரு வரத்தை கொடு அப்படின்னு உடனே சத்தியத்தை வாங்குறாங்க. அதே மாதிரி இவன் போர் முடிகிறது நான் தான் உன் பிள்ளைன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது,
ஒருவேளை நான் இறந்து விட்டால் என் மகனே கர்ணான்னு மடியில் தூக்கி போட்டு அழுகணும் அப்படின்னு அவர் ரெண்ட கேட்கிறாரு. ஆக நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வரத்தை வாங்கி கொண்டது குந்தி தேவி. மூன்றாவது அதே மாதிரி கர்ணன் ஒரு அந்தன தெருவிலே தேரோட்டி செல்கிற பொழுது ஆக தேர் சக்கரத்தில் ஒரு அந்தன சிறுவனை ஏற்றி கொண்டுறாரு. அந்தனர் ஓடி வந்து, எந்த தேர் சக்கரத்தில் ஏற்றி இந்த சிறுவனை கொன்றாயோ சரியான நேரத்திலே உன்னுடைய தேர் சக்கரம் பதிந்து கொள்ளும் சாபத்தை கொடுத்தேன். அதான் போரில் தேர் சக்கரம் பதிஞ்சிச்சு. அதை தூக்குற நேரத்தில் தான் பானத்தை போட்டேன். ஆக ஐந்தாவது நான்காவது அந்தனாகப்பட்டவன் கொடுத்த சாபம். அதே மாதிரி அஞ்சாவதா யாருன்னா, அங்கே அர்ஜுனனுக்கு தேரோட்டி கிருஷ்ணன், கர்ணனுக்கு தேரோட்டி சல்லியன். அப்ப நாகாஸ்திரத்தை குறி வைக்கிற பொழுது சல்லியன் சொல்றாரு, ஐயா குறி வைக்கிறது சரி, மார்புக்கு குறிவை அப்படின்னு சொல்றான். அப்ப கர்ணன் சொல்றாரு, நீ தேரோட்டி, ஓ வேலை என்னவோ அதை மட்டும்தான் பார்க்கணும், எனக்கு எங்க குறி வைக்கிறது, மார்பில் அடிச்சு சத்தியான்னா அவன் வீரனாயிருவான், அவன் தலையை எடுக்கிறேன் அப்படின்னு தலைக்கு குறி வைத்து, ஆக அங்க கிருஷ்ணர் அரை எங்குலம் அழுத்திய உடனே தலைக்கு வந்தது, தலைப்பாகையோட எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப சல்லி என்ன பண்றாரு, நான் சொன்னா நீ கேட்கலையே, இனி நான் உனக்கு தேரோட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே ஆக அவரை நெருக்கதியாக நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. அப்ப நம்பிக்கை துரோகம் செய்த அந்த இடத்துல போய் கொண்டவன், ஏன்னா மறுபடியும் தேர ஓட்டிக்கிட்டே போர் செஞ்சவே காரணே. ஆக ஐந்தாவதாக அந்த இடத்திலே சென்றவன் சல்லியன். ஆக இப்படி அர்ஜுனன் கொள்வதற்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டிருக்காங்க. ஆமா, அதனாலதே நீ செத்தவன் படிச்ச வேண்டான்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னாரு. இதுதாங்க, இப்படித்தாங்க ஒவ்வொரு விதமா. என்னன்னா அங்கீகாரமே கிடைக்கல கர்ணனுக்கு. கர்ணன் வந்து கிருஷ்ணன் கடைசியில குற்ற உயிரும் குலவீருமா இருக்காரு. கிருஷ்ணன் வந்து நிக்கிறாரு, நீ வந்து யாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அந்தணன் வந்து உதிரத்தை கையில எடுக்க மாட்டாங்க, என் உதிரத்தை வந்து நீ கேட்டு வாங்குற, நீ அந்தணன் கிடையாது, இப்பயாவது யாருன்னு சொன்னா விஸ்வரூபத்தை காமிச்சாராம். அப்ப கேட்டாராம், எனக்கு ஏன் அங்கீகாரமே கிடைக்கல, நான் நல்லவேன், நான் எந்த துரோகம் யாருக்கும் பண்ணல, ஆனா என்னுடைய வீரத்துக்கு அங்கீகாரமே கிடைக்கலையே கிருஷ்ணான்னு அழுதாராம். அப்பதான் கிருஷ்ணன் அழுதுருக்காரு. மகாபாரதத்துல இறைவனாக இருந்தும் போர்க்களத்தில் ஒரு இறைவன் இறந்தப்ப கண்ணீர் வடிச்சது யாருன்னா கிருஷ்ணன் கர்ணனுக்காக. யாரா சொல்றதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு? எது அங்கீகாரம்? ஒவ்வொரு தடையும் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினவே, இதாண்டா அங்கீகாரம். உனக்கு பயந்து கொண்டு உன்னிடம் காசு கொண்டதை கேட்டு வாங்கும் போதே உனக்கு மிகச்சிறந்த அங்கீகாரம். பயந்தானே உங்ககிட்ட இருந்து வாங்கணும். ரெண்டாவது, உங்ககிட்ட இருந்து அஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல் மதுரை பிரயோகிக்க சொல்லி குந்தியை விட்டு சத்தியம் வாங்கினேன், இது ரெண்டாவது அங்கீகாரம். மூணாவது அங்கீகாரம் நீங்க சொன்ன மாதிரி எங்க தொடைய துளைக்கு வரைக்கும் அமைதியா இருந்தானே, அது மூன்றாவது அங்கீகாரம். ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட நாங்கள் வந்து வீழ்த்தும் போது உங்கள்கிட்ட யாசகம் கிட்டணுமே, அதுதான் உனக்கு மிகச்சிறந்த அங்கீகாரம். நீ மரணம் அடையணும் என்பது கர்மே, ஆனா உன்னை நான் தேர் அழுத்தினேன் பாரு, எனக்கும் மரணம் உண்டு, நான் இறைவனாக எனக்கும் மரணம் உண்டு. கர்ம வினை என்பது எதுவும் விடாது. நான் வந்து அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்கோ அர்ஜுனையை வந்து அத்தை பிள்ளைங்க நீங்களாம் யாரும் கிடையாது, எனக்கு பாரத தேசத்தை காப்பாற்றணும். பாண்டவர்கள் நல்லவங்க, துரியோதனன் கெட்டவன்லாம் கிடையாது, இவங்களோட அவங்க ரொம்ப நல்லவன். தர்மரை விட நல்லவர், பொண்டாட்டி யாரும் எடுத்து பார்க்க கிடையாது, முன்ன வச்ச கால பின்னாடி வைக்க கிடையாது. ஏன்னா யாரா இருக்கட்டும் நான் போர்ல நினைப்பேன். நியாயம் ஜெயிக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும். என்னன்னா காந்தாரியோட தேசம் வந்து காந்தார தேசம், இன்னைக்கு ஆப்கானிஸ்தான். அது வந்து எந்த நாடு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஆப்கானிஸ்தான், இன்னைக்கு காந்தாரம். எதுக்கு வந்து கட்டிக்கணும்? இந்த பாரதத்தில் அவ்வளவு கொட்டி கிடக்குது செல்வங்கள், வைரம் வைடூரியம் நிறைந்த பூமி பாரத தேசம், பழம்பெரும் பூமி. பார்த்தா காந்தார மண்ணை இந்த பாரத தேசத்தை காந்தார தேசத்தோட இணைச்சிடணும். அப்ப என்ன பண்ணலாம்? கண்ணு தெரியாத திருதாசுக்கு பொண்ணை கட்டி கொடுப்போம், அவளுக்கும் தெரியாது. திருதாசு கண்ணு தெரியாதுங்க தெரியாது, ஆனா அவங்க அப்பனுக்கு தெரியும். பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க கணவன் காணாத உலகத்தினர், அதெல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு வரைக்கும் தெரியாது காந்தாரிக்கு, புருஷனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியாது. ஏன்னா அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்களே, ஓவியம் தானே. தோழியோடியான்னு சொல்லுவா, ஏமாந்துட்டடி காந்தாரி, உனக்கு கண்ணு தெரியாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. பார்த்தாலாம் அப்பா மேல வந்துச்சு கோவம், அப்பா சொல்லிருக்கலாம்ல. பீஷ்மர் வந்துச்சு கோவம், யாரையும் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் சொல்லுவாங்க கணவன் காணாத உலகத்தினர் கிடையாது, அத்தனை ஆடவும் நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சே தானே துரோகம், பெத்தமே துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு யாரையும். அதெல்லாம் கண்ணுக்கு அவ்வளோ சக்தி வந்தது. பார்த்தா கண்கிட்ட கட்டிக்கிட்டோம் காந்தாரி. காந்தாரியை கல்யாணம் கூட 100 பேர் வர்றாங்க. பீஷ்மர் இவங்க 100 பேர் வர்றாங்க, பொண்ணு எடுக்கிறோம். பொண்ணு வீட்டில் அண்ணன் தம்பி 5 பேர் வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவீங்க? பொண்ணை கட்டவன் என்ன பண்ணுவான்? இந்த 5 பேருக்கு வந்து சொத்துல பங்கு கொடுத்தாகணும். பார்த்தாரு பீஷ்மர் 50 பேரை சிறையில் அடிச்சு கொண்டுட்டாரு. அதனாலதான் சகுனியை மட்டும் விட்டு வச்சது. அப்ப ஏன் வந்து கிருஷ்ணன் வந்து பாண்டவர்கள் பக்கம் நின்னாருன்னா, இங்க துரியோதனன் ஜெயிச்சு, துரியோதன பக்கம் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் இருக்காரு. பீஷ்மர் இருக்காரு,
துரோணாச்சாரியா இருக்காரு, கர்ணன் இருக்கார். கர்ணன் அஸ்திரத்தை விட்டப்ப கர்ணன் தேர் 3 அடி பின்னாடி போச்சான். தேரு கர்ணன் வந்து அஸ்திரத்தை விட்டப்ப கண்ணன் தேரு வந்து 10 அடி பின்னாடி பின்னோக்கி சென்றது. சாரி, கண்ணன் தேரு 10 அடி பின்னாடி போயிருக்கு. கர்ணன் விட்டாம்பல கண்ணன் கிருஷ்ணன் தேரு 3 அடி பின்னாடி போயிருக்கு. கிருஷ்ணன் சபாஸ் அப்படின்னாராம். அர்ஜுனுக்கு கோவம் வந்துச்சாம். யார? கர்ணனை பார்த்து அர்ஜுனுக்கு கோவம் வந்துச்சு. என்ன கண்ணா நான் அடிக்கிறேன், நாம தேர் விடுறான், கர்ணன் தேர் 10 அடி 10 அடி போகுது. அவன் விடுற தேர் 3 அடி தானே, நம்ம தேர் பின்னாடி போகுது. சபாஸ்ன்றீங்க. சபாஸ். அர்ஜுனா, இந்த தேர்ல யார் இருக்கா? நான் இருக்கி. அதுக்கு மேல யார் இருக்கா? ஆஞ்சநேய பெருமான் கொடியா இருக்கா? ஹனுமான் கொடியில இருக்கேன். எல்லாரும் இருந்த தேர் 3 அடி அவன் போடுற அஸ்திரம் தள்ளுதுன்னா அவன் தேர்ல யாருமே இல்ல, அவன் மட்டும் தானே இருக்கான். நான் விடுற அஸ்திரம், நீ விடுற அஸ்திரம் அவன 10 அடி பின்னா, அப்ப யார் பெரிய தெய்வங்கள்? நாங்க இருந்து அவன் அகற்றான்டா, அதான பெரிய விஷயம். அவன் தானே பெரிய ஆளு அப்படின்னு சொன்னதே. அப்ப அந்த மாதிரி அப்ப வந்து என்ன பண்றாரு, இவங்க பக்கம் இருக்காரு கிருஷ்ணன், கண்ணன் இருக்காரு, பீஷ்மாச்சார் இருக்காரு, துரோணாச்சார் இருக்காரு, எல்லாரும் இந்த பக்கம். ஜெயிப்பதற்கு வாய்ப்பு துரியோதனன் கூட்டம் தான். அதனால வஞ்சகத்தால் நான் வந்து வஞ்சகன் தான். ஏன் தெரியுமா? துரியோதனன் ஜெயித்து விட்டால் இது பாரத தேசமாக இருக்காது, இது காந்தார தேசமா மாறிடும். இது காந்தார தேசம், மக்கள் அடிமையாவார்கள். அதனால தான் நான் இந்த பக்கம் நின்னு சொல்லி விஸ்வரூபத்தை காமிச்சார் கிருஷ்ணனுக்கு. அப்ப பாக்குறாங்க கடைசியில கிருஷ்ணன் போறாரு காந்தாரியை சந்திக்க. எல்லாரும் சொன்னா வேணா கண்ணா போகாத, அந்த அம்மா சாபம் கொடுத்துடும். கொடுக்கட்டுமே, பிள்ளையில புறம் கொண்டோம்ல, கொடுக்கட்டும், சும்மா கொண்டோமா? அவ பிள்ளைய புறம் கொண்டு விட்டமே, அவ கொஞ்சுவாளா கூப்பிட்டு, வா கிருஷ்ணா என் பிள்ளைய புறம் கொண்டுட்டேன், அந்த சோறுதுன்னு சொல்லுவாளா? கொடுக்கட்டு சாபம். போய் நின்னாரா காந்தாரி கண்கிட்ட வச்சிருந்தா, பக்கத்தில் வராத கிருஷ்ணா, சாபம் கொடுத்துருவேன், வராத, குடு நீ சாபம் கொடு. கிருஷ்ணர் சாபம் கொடு, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு தாய் நீ. அப்போ கேட்டாலாம், சுமந்தன்ல வயிற்றுல 32 மாதம் அந்த கருவை சுமந்தன்ல ஒரு பிள்ளையை விட்டு வச்சுருக்கேன், பிள்ளை பற்றி எதுக்கு வளர்க்குறது? செத்து போனா வந்து எதுக்கு கொல்லி போடுறதுக்கு பிள்ளை, செத்து போனா திதி வைக்கிறது தானே பிள்ளை பற்றி வளர்க்குறது. பிள்ளைய அதுக்கு தானே வளர்த்தோம். அப்படி பாருங்க கொண்டு விட்ட ஒரு பிள்ளையை விட்டுருக்கலாம் விகர்சன். இப்போ நான் சாபம் கொடுக்குறேன், 18 நாள்ல மகாபாரத போர்ல என் குழந்தைகளை கொன்ற அத்தனை நீ கிருஷ்ணா 32 மாதத்துல உன் குலம் அழியும். நீ ஆசாசையை கட்டின மாதிரி துவாரகபுரி உள்ள போயிடும், நீ காலில் அடிப்பட்டு சாவ. அப்ப எல்லாரும் பயந்தாங்களாம். தர்மர் ஒடியாந்தாராம், கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா காந்தாரி சாபம் கொடுக்குறா, பேசாம இருக்கிற, உன்னால சாபத்தை மாற்ற முடியும். ஏன்னா நீ கோள்களை மாற்றியவன். சகாதேவன் அமாவாசை என்று பொங்கல் வைத்து களப்பள்ளி கூட்டா துரியோதன் ஜெயிப்பான்னு சொன்னப்ப அமாவாசைக்கு முதல் நாள் பொங்க வச்சு 2ஆம் மாசம் ஆக்கணுமே, நீ உன்னால மாற்ற முடியும். காந்தாரி சாபத்தை மாற்ற வேணாம். அவள் வயிற்றுல சுமந்தால பெத்தவ தானே, வயிறு எரிஞ்சானே கொடுக்குறா. மகாபாரதம் முடிய வேணாம், என்னுடைய இந்த யுகம் முடிய வேணாம், நான் எடுத்த பிறப்பு முடிய வேணாம், சாபம் கொடுக்கட்டும். அதனால இன்னைக்கு சொல்லுவாங்க, பெத்த தாய் வயிறறிய நடந்துக்கிட்டா அது யாரா இருந்தாலும் சாபம் படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா கருவறை, கோயிலோட கருவறைக்குள்ள பூசாரி போவார், பெண்ணின் கருவறைக்குள்ள யாரும் போக முடியாது. உள்ள ஜனித்த குழந்தை வெளியே வந்து திருப்பி அந்த குழந்தையாலே உள்ள போக முடியாது. கரையெல்லாம் சொல்லுவாங்க, பொம்பளையோட பார்க்காத இடம் எது? பொம்பளையோட பார்க்க கருவறை தான். கருவறை யாருமே பார்த்துக்க முடியாதே, கருவறையை பார்க்கவே முடியாது. உள்ளே குழந்தையை சுமக்கும் அந்த பனி கொடுத்த யாரும் பார்க்க முடியாது. புருஷன் பார்க்க முடியுமா? இல்லை வந்த பிள்ளை போய் திருப்பி பார்க்க முடியுமா? அவளே பார்க்க முடியாது. அதே கோயில் கருவறைக்குள் பூசாரை தவிர யாரும் உள்ள போக முடியாது, பெண்ணின் கருவறையை யாரும் பார்க்க முடியாது. ஒரு தடவை குழந்தை ஜனித்தால் அந்த குழந்தை உள்ள இருக்க வரைக்கும் அந்த கருவறையை பார்க்கும், வெளியே வந்தால் திருப்பி குழந்தையே பார்க்க முடியாது. அதனால தான் அந்த கருவறை வந்து வயிறு எரிஞ்சு, அந்த வயிறு எரிஞ்சுனா தாங்க மாட்டோம், பெத்தாய் வயிறு நடக்காத. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மாக்காக எங்கே அம்பு விட்டாங்க. எது? கர்ணனுக்காக தேர் அமுக்குனாங்க பாரு, நீங்கள் சொன்னீங்க இல்லை, தலையை தேர் அமுக்கு தான் தேர் உள்ள போச்சு, தலைப்பாயிட போச்சு. அதே பெருவரில் விட்டான் அம்பு வேடன், அதனால இறந்தார். இறக்கல, உயிர் போயிடுச்சு. கர்ணன் உடம்பு எடுத்து வச்சுட்டாங்க, எரிச்சிட்டாங்க. பாதி எரியும் போது வர்ணபவன் தாங்கல, ஏன்னா கிருஷ்ணன் இல்லை, அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு உடம்பு, பாதி வேகலை, இதயம் மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இதயம் இன்னைக்கு எங்கே இருக்கு? அப்படியே எடுத்து வச்சு மரப்படையில் அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கும் பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கு, வந்து கிருஷ்ணனோட இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. 12 ஆண்டுக்கு ஒரு தடவை மரத்தினால் செய்யப்படும் ஒவ்வொரு விகிதத்துல இருந்தும் இதயம் மாற்றப்படுகிறதுங்கிறது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது நிறைய அதிசயம். அங்கே கொடி எங்கே பிறக்குதோ அது காற்று எங்கே பிறக்குதோ அது எதிர்த்த மாதிரி தான் கொடி பிறக்கும். எத்தனை பேருக்கு சமைச்சாலும் மிச்சப்படாது, சாப்பாடு பத்தாமையும் போகாது. அதிசயம் நிறைந்த அந்த கோயில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய. ஏன்னா ராமாயணமோ மகாபாரதமோ படித்தால் புண்ணியம், படித்ததை சொல்லுகிற பொழுது கேட்குறவங்களுக்கு புண்ணியம். இந்த புண்ணியமெல்லாம் கிடைக்கும்ன்றக்காக எல்லாரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் புண்ணியமே வேணாமன்ட்டு
முதல்லயே எந்திரிச்சு போறவங்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் புண்ணியம் இந்த இடத்துல நேரத்துல கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆக பெண்களுக்கு எத்தனை பருவம் உண்டு? 7 வகை பருவம். 7 பருவத்தில் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். மங்கை பருவம்ன்றது மகத்தான பருவம். ஆமா. ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். பட்டம் தவறினால் எல்லாமே பட்டம் தவறி நட்டம்னு சொல்லிடுவாங்க. இல்ல தவறிச்சு எல்லாம் என்ன பூமி சாஞ்சிருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. கல்விய வர வரப்போ பருவநிலை மாறி போய்கிட்டு இருக்கு. பருவநிலை எப்படி சாமி? பூமி சாஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒண்ணு வேணா கொஞ்சம் நடைமுறை பேசுவோம். வயநாடுல வந்து வந்து நிலச்சரிவு. இப்ப வந்து நான் இருக்கேன், எத்தனை ஊசி தாங்குவேன்? ஊசி குத்துறாங்க குறிப்பிட்டது, அதுக்காக ஓயாம ஊசியா நிறைய குத்திட்டு இருக்க முடியுமா? ஒரு 10 ஊசி தாங்குவேன். ஆமா, இங்க 2 ஊசி, இங்க பாக்கு பஞ்சர் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம வீடவே கட்டுறோம். ஆக இப்படி எல்லாம் இருக்கு. ஆமா, இருந்தாலும் கூட ஆக இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஆரம்ப காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு குட்டி குட்டி வீடா கட்டுவாங்க. ஆமா, இந்த உட்காந்துருக்க அப்பச்சி என்ன பண்ணுவாரு, வேகமா வானம் பறிப்பாரு. ஆமா, உள்ள முட்டு கால தூக்கி உள்ள வைப்பாரு. உள்ள வச்சு மண்ணை குழச்சு செவுரு வைப்பாங்க. செவரே இவ்வளவு உயரம் தான் இருக்கும். உள்ள குனிஞ்சு போய் தான் வந்து சமைப்பாங்க, குனிஞ்சு தான் வெளியே வருவாங்க. அப்ப என்னன்னு, தலை தாழ்ந்து வாழ கற்றுக்கொள், எல்லா இடத்துலயும் நிமிந்துக்கிட்டு நிக்காத, எல்லாத்தையும் நிமிந்துக்கிட்டு நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து அந்த வீட்லயே விஷயத்தை கொண்டு வந்தாங்க. குனிஞ்சு உள்ள போறது, சாணி தெருல முழுகும் போது படுத்து தூங்குனாங்க, உடம்புல எந்த நோயும் இல்லாம வந்துச்சு. அந்த வீடெல்லாம் கீழே விழுகாம எல்லாம் இல்ல. அப்ப அவங்க கேணி தோண்ட கிடையாது, இருக்கிற தண்ணியை வச்சு சமையல் பண்ணுவாங்க. வீட்டை சுத்தி மரம் இருக்கும், வீட்டுக்கு வலு கிடைச்சிச்சு, பூமிக்கு வலு கிடைச்சிச்சு. இன்னைக்கு தொலைட நச்சு பூமி தொலையப்பட்டு இங்க மட்டும் இல்ல, வயநாடு மட்டும் இல்ல, பத்ரியில மண் சரிஞ்சிச்சு, சீனாவில மண் சரிஞ்சிச்சு. அந்த பூமியில தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா மாற்றங்கள் காலம் அப்படியே தான் இருக்கு, நம்ம தான் மாத்திக்கிறோம். எல்லாரும் பெரிய ஆளுகள்லாம் முன்னாடி சாப்பிட்டாங்க, வரகு, தென்னை, கம்பு, சோளம், பிரகாத்தமா இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்றோம்? பேர் வாயிட்ட சொல்ல முடியல. போனோன்னே அங்கே போனோன்னே கடையில் உட்காந்துக்கிட்டு சிக்கன் ரைஸ் கொண்டாங்க, சிக்கன் நூடுல்ஸ் கொண்டாங்க அப்படின்னு சாப்பிட்டு பூரா லூஸ் ஆத்துறோம். அது ஒண்ணு இல்ல சாமி, நம்ம பாரம்பரிய உணவு என்னன்னா பழைய சோறு வெங்காயம் தான். ஆமா, பாரம்பரிய உணவு பழைய சோறு சின்ன வெங்காயம் தான். பழைய சொத்துல எவ்வளவு வைத்தியம் இருக்கு, சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி வரவே வராது. நான் சொல்றேன், நான் நர்ஸ் தான். நான் பழைய சோறு சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. பார்த்தா பழைய சோறு வெங்காயமா தின்னுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி மாத்துறது? ஐயா வெங்காயம் தின்னுட்டியா, சீ வாய் நாறுது. வெங்காயத்தை நிப்பாட்டினாங்களா, பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா, நல்ல நெத்தியில குங்குமம் வச்சா, எந்த நோயும் பக்கத்துல வராது. பார்த்தாங்க, இப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம கிரீம் எல்லாம் எப்ப விக்கிறது? ஐயா பட்டிக்காடு மஞ்சள் தேய்ச்சி குளிக்க முடிஞ்சு போச்சா, மஞ்சள் விட்டு கிரீம் போட ஆரம்பிச்சுமா, பொருளாதாரம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணா, தாம்பூலம் தரித்தல். ஒரு கிராமத்துக்கு சாப்பிட போனா தாம்பூலம் தரித்தல் கொடுத்தாங்க, வச்சு கொடுப்பாங்க. தாம்பூலத்துல என்ன கொட்டப்பாக்கு இருக்கு, நரம்பு தளர்ச்சி வராது, சுண்ணாம்பு, கால்சியம் சத்து இருக்கு, வெற்றிலை அவ்வளவு எதிர்ப்பு சக்தி. பார்த்தாங்க, இதை தின்னுட்டு நல்லா இருக்காங்க, நோய் நொடி இல்லாம என்ன பண்ணலாம்? ஐயா பல்லெல்லாம் கரையா இருக்கு, சீச்சின்னு கொண்டு பார்த்தா கேலி பண்றாங்க. இப்ப பான்பரா கொண்டு அதே பல்லு கரை வந்துருச்சு, முடிஞ்சு வச்சுக்கல. என்ன வந்து நம்மளோட பாரம்பரியத்தை கொஞ்சம் மாத்தி அதே மாதிரி இலையில புடுங்கி அரைச்சு மருதாணி வச்சாங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கல, நம்மளுக்கே தெரியாம தூங்குற நேரத்துல வச்சு விட்டுருவாங்க. ஆக உடம்புக்கு குளிர்ச்சியை தந்துச்சு, இயற்கையானது நல்லா இருந்துச்சு. விஷம் ஏறாது, தேன் போட்டா விஷம் ஏறாது. இன்னைக்கு என்ன வைக்கிறாங்க? கோன் எனத்தையே வாங்கி பிதிக்கி ஏகத்துக்கு தடவிக்கிட்டு இப்படி காலம் போய்கிட்டு இருக்கு. சாமி பணம் சம்பாதிக்க வேணாம், சம்பாதிச்சா எங்க கொண்டு போவோம் தெரியல, கர்மத்தை. சரிங்க விடுங்க, அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நம்மளால தான் சொன்னா மாத்திக்குவாங்க. ஒரு கோழி பெருசாகணும்னா 90 நாள் ஆகும். ஆமா, இன்னைக்கு 20 நாள்ல சீக்கிரமா ஊசியை போட்டு சீக்கிரமா பெருசாக்கி அதை வாங்கி நம்ம திண்டு சீக்கிரம் சாக வேண்டியது. சாமி வேற வழி என்ன? மன்னர்கள் வந்து வாள் இருக்கும். நான் எடுத்து பார்த்த சிவகங்கை, நான் வந்து நாடகத்துக்கு போனப்ப அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் எடுத்து வெட்டின வாள் எடுத்து நான் பார்த்த போய் காமிச்சாங்க. உள்ள கவர்மெண்ட் மூலமா போயிருந்தோம். உள்ள அந்த வாளை தூக்க முடியாது, அந்த வாள் இன்னைக்கு உள்ள அந்த வாளை தூக்க முடியாது. அவர் 1000 பேர்த்த வெட்டி போட்டு குதிரை ஏறி போயிட்டே இருப்பாங்க மன்னர்கள். பொம்பளை ஆம்பளை எல்லாம் ஜான்சி ராணியா இருக்கட்டும், அதே நம்ம வேலுநாச்சியார் இருக்கட்டும், ராஜராஜ சோழன், அவங்க வாழலாம் தூக்க முடியாது. அவங்க மட்டும் என்ன சாப்பிட ஸ்பெஷல் அமிர்தம் சாப்பிடுறாங்களா? கிடையாது. நம்முடைய பாரம்பரிய உணவு பலம் இருந்தது. பாரம்பரிய உணவை நாம் சாப்பிடணும், நம்மகிட்ட வலு இருந்தது. பாரம்பரிய உணவு மாறிச்சு, புரோட்டா ஆம்லெட் வந்து படுவெல்லாம் இழந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சக்கரவியாதி ஒரு சொல்ல, சக்கரவியாதி வருது, ஏன் சரியாக மாட்டேங்குது? சக்கரை மருத்துவமனை கட்டிட்டு நான் நர்ஸ் தான் சொல்றேன், எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. சக்கரை வியாதி வந்துச்சு, ஒரு வியாதி தான் தீக்கணும்ல. அம்மா ஒரு மருந்து சாப்பிட்டா தீந்துறன்னு ஏன் தீக்க முடியல? வரக்கூடாது, நாங்க தீக்க விட மாட்டோம். தீந்துட்டா நீ தான் நல்லா ஆயிடுவீல, முடிஞ்சு போச்சு.
சக்கரை வியாதியா இருக்கட்டும் இல்ல எந்த வியாதியுமே நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட்டா எதுவுமே வராது. முடிஞ்சு இப்போ பாரம்பரிய உணவை பாதுகாத்தால் பிள்ளைகளுக்கு யாருக்கும் நோய் வராது. சாமி பழமொழி எல்லாம் அப்ப சொல்லி வச்சாங்க, முருங்கையை நட்டவே ஆ. வெறுங்கையோட போவேன். ஆமா. அப்படின்னா முருங்கையை நட்டவே நஷ்டமாவா போவேன்? இல்ல. அப்படி கிடையாது. முருங்கையில அவ்வளவு சத்து உண்டு. ஒரு முருங்கை கீரையை நட்டு ஆக கீரையை சாப்பிட்டோம்னா காயை சாப்பிட்டோம்னா சத்து உண்டு. அதனால ஒரு 70-80 வயசுலடா எனக்கு கம்பு எதுவும் தேவையில்லடா போட அப்படின்னு முருங்கையை நட்டு வெறுங்கையோட போவானா அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த கொரோனா வியாதி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, எல்லாம் பயந்தாங்க, போய் புரோட்டாவை சாப்பிட சொன்னாங்க, இல்ல முருங்கை சாறு வச்சு குடின்னு சொன்னாங்க. ஒண்ணுல செலவே இல்லை. 2 முருங்கை வீட்டுக்கு பின்னாடி முருங்கை வைக்கிற 10 ஏக்கர் நிலமா வேணும். நாங்களாம் திருச்சி வீடு முருங்கை 2 இலை முருங்கை இலை அந்த இதோட ஈக்கோட நச்சு போட்டு சின்ன வெங்காயத்தை 2 போட்டு ஒரு தக்காளியை போட்டு 2 பெருங்காயத்தூளை போட்டு ஒரு வெள்ளைப்பூடை தட்டி போட்டு ஒரு போட்டு கொதிக்க வச்சு ஒரு ரசமாக எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா எந்த நோய் வராது. அவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்காதுல்ல. அப்படியே அந்த முழங்கால் மூட்டு வலி எதுவும் வராது. கொஞ்சம் மூங்கில் அரிசி, கொஞ்சம் தினை அரிசி, கொஞ்சம் ஞாயிறு அரிசி போட்டு கஞ்சி வச்சு 2 டம்ளர் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. எலும்பு தேயவே தேயாது. அதே மாதிரி சும்மா கொஞ்சம் கேப்பமாவில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் முருங்கை போட்டு ஒரு ரொட்டி சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க. தின்னுதான் தீரும். கொன்றுவேன்னு சொன்னா திங்கிங்க சொன்னா தின்னமே ஒரு எது இரும்பு சத்து அதிகமா கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே நம்ம பிள்ளைகள் நம்ம தான் பழக்கணும். நம்ம தான் இப்ப போயிட்டோமே பானிபூரி சாந்திய கைவில பேசுறாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்க பாட்டி எல்லாம் குச்சி எடுத்தா அடி பிரிச்சு பெஞ்சிருவாங்க. 20 வயசு வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டேன். அதெல்லாம் இன்னும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு பேக்கை தூக்கிட்டு இவ்வளவு பெரிய பேக்கை தூக்கிட்டு இங்க திருச்சி போக வர நடந்து போக எங்க 6 மாசம் தூங்குறதே கிடையாது. தூங்காம உழைக்கணும்னா உண்மையிலே பெரிய சாப்பாடு ஒரு சந்தோஷமான விஷயம்ங்க. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் கணக்குள்ள கீழே வாங்கி பக்கத்தில் இருக்கிறோம், போகிறோம் வர்றோம், தினம் நாடகத்துக்கு போகிறோம். நாங்கள் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் திருச்சியிலேருந்து தினம் சரியான நேரத்துக்கு போய் சரியான நேரத்துக்கு வர்றாங்க பார்த்தீங்களா, அதான் பெரிய விஷயம். 6 மணி 5:50 வந்து உட்காந்துருப்பேன். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆமாம். என்ன சாமி எல்லாம் அமர்ந்து போச்சு. ஹலோ சரி அப்படிலாம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பழமொழியும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு குட்டி விஷயம், சின்ன விஷயம் நாடகம் நிறைய பேர் பார்த்தீங்க யூடியூப்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஒருவேளை சாப்பிட்டு பார்ப்போமோ. சாந்தியக்கா சொன்னாங்க, நாரதா சொன்னாங்க, வள்ளி பேசினாங்க. இதை செஞ்சு தான் பார்ப்போமே. வாரத்தில் ஒரு நாள் முருங்கை சூப்பு குடிச்சு தான் பாருங்களேன். இன்னும் ஒன்றுமா முடியாமல் செஞ்சு தான் பாருங்க. ஒரு 40 நாளைக்கு வந்து என்ன செய்றீங்க, கொஞ்சம் வேப்ப கொண்டு கொஞ்சம் அரைச்சு ஒரு கொட்டைப்பாக்கள் சாப்பிட்டு பாருங்க. பாம்பு கடிச்சா கூட விஷம் ஏறாது. அவ்வளவு விஷயம் இருக்கு. போய் அரச மரத்துல அன்று மரம் இருந்தது, மரத்தடியில் நண்பர் கூட்டம் பேசி சிரிச்சாரு. அரச மரத்துல பேசி சிரிப்பாங்க, நோய் நொடி இல்லாம இருந்தாங்க. வில்வ மரத்துல பேசி நோய் இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்படி வியாதி வராம போகும். அன்று மதம் இருந்தது, அதையும் தாண்டி அன்பு இருந்தது. ஒரு வீட்டுல அடுப்பறிஞ்சா கிராமத்துல பக்கத்து வீட்டுல பசி இருக்காது. வா ஆள் போயிட்டாங்களா, இங்க வா நாங்க சோறுக்கு சாப்பிடு. மதம் இருந்தது, மனிதநேயம் இருந்தது, எல்லாமே இருந்தது. நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறி சாமி வரும். ஆரோக்கியமா வாழணும்னா 2 வாழணும் சொல்லி வச்சாங்க இல்லையா. 4க்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2, வருஷத்துக்கு 2. ஒரு மணியே 4க்கு 2னா அன்றாட காலையிலையும் சாயங்காலமும் வெளியே போகணும், வயிற்று சுத்தப்படுத்தணும். ஆமா. ஆக இது 4க்கு 2, வாரத்துக்கு 2 நாள்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 2 நாள் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நாங்க தீபாவளி கூட குளிக்க மாட்டோம். தீபாவளி என்னைக்கே வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்ல. கங்கா ஸ்நானம் அதுக்கு பேரு. ஆமாங்க. கங்கையாகப்பட்டவள் தீபாவளி எப்ப வருது, ஐப்பசி மாசம் வருது. எல்லாரும் கங்கையில போய் குளிக்கிறாங்க. கங்கை வந்து தீட்டாயிருவா. அப்ப என்ன கங்கை எங்க வர்றாங்க, அவங்க பாவத்தை போக்க. கங்கையில குளிச்சா பாவம் போகும். எல்லாரும் போய் பாவத்தை, கங்கை பாவம் ஆயிட்டா. கங்கை எங்க வந்து பாவத்தை போக்குறா. எங்க கும்பகோணம் பக்கத்துல துலாட்டம் இடத்துல ஐப்பசி மாசம் அந்த கங்கை எங்க வருவாங்களாம் தன்னோட பாவத்தை போக்க. அந்த ஐப்பசி மாசம் தீபாவளி நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணா நம்முடைய பாவங்கள் போகுங்கிறது ஐதீகம். ஆனா உத்தராயணம் தாட்சாயணம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா நரம்பு நோய் வரவே வராது. அதான் உண்மை. நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வெயில்ல நில்லுங்க, எலும்பு தேயாது, விட்டமின் டி கிடைக்கும். அவ்வளவு சக்தி இருக்கு. என்ன எங்க தேய்க்கிறோம், தேய்க்க மாட்டோம். நாங்க தான் ஷாம்பு போட்டு. ஏன்னா ஒவ்வொரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க, அதையாவது நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா வள்ளியை சோறாக்கி வாளியை குழம்பு வச்சு இலைய போட்டு இலைய வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. வள்ளியை சோறாக்கினா வள்ளி போய் சோறாக்கலாம், வள்ளியை சோறாக்க முடியுமா? குழம்பு வச்சு வாளியில் எடுக்கலாம், வாளியை குழம்பு வைக்க முடியுமா? இலைய போட்டு சாப்பிடலாம், இலைய எடுத்து வச்சு சாப்பிட முடியுமா? ஏன்னா சொல்லி இருக்கிற விஷயம் என்ன, வள்ளியை சோறாக்கி குதிரை வள்ளியை சோறாக்கி வாளியை குழம்பு வச்சு
கதவாளியே குழம்பு வச்சு இலையை போட்டு இந்த சோறு அள்ளி வைக்கிற பொழுது இந்த கருவேப்பிலையை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு அப்படி ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. யாரு கேட்குறா? இல்ல கேட்பாங்க சாமி, எல்லாம் சுத்தி தானே ஆகணும். கொரோனா வந்தப்ப எல்லாம் ஓடு கஞ்சி தான் வச்சு குடிச்சாங்க, புரோட்டாவை சாப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு சொன்னா கேட்டுக்கோ, நம்ம ஆளு சொன்னா கேட்டுக்குவாங்க. ஆமாங்க. அதாவது சரி, வெள்ளைக்காரனை உள்ள விட்டது நம்ம ஆளுதான், வெளியேற்றினது நம்ம ஆளுதான். சரிங்களா? எல்லாமே நமக்கு தெரியும். என்ன விடுங்க, சம்பாரிச்சு போன்னு விடுறதுதான். அதனால முடியும், அவங்க அதை சுதாச்சுக்குவாங்க. சொல்லிக்கோம்ல, சுதாச்சுக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்படிலாம் இருக்கு விஷயம். இருந்தாலும் நான் ஏன் வந்திருக்கின்ற விஷயம் இல்லையா, உன்னுடைய பருவத்துக்கு தகுந்தபடி நல்ல காரியம் பண்ணிக்கின்றக்கா நான் வந்திருக்கேன். நல்ல காரியம்னா, நல்ல காரியம்னா பெண்களுக்கு அதுல மங்கை பருவத்துல என்ன நல்ல காரியம், பெண்களுக்கு இப்ப துணை வேணும் இல்லையா? ஆமா. எந்தெந்த நேரத்துல எப்படி துணை வேணும் சாமி? இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை தான் துணை. நான் எங்க அப்பா அம்மா வசிக்கப்படுத்த மாட்டேன், எங்க அண்ணன் தம்பியை கேவலப்படுத்த மாட்டேன், என் புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு ஒரு பொம்பளை நினைச்சானா அவளுக்கு அவ காவல். அதை விட்டு கொஞ்சம் இடம்னு வச்சு முடிஞ்சு போச்சு. அதனால பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை தான் காவல். அதே அப்பாவா அண்ணன் தம்பி புருஷனா இப்ப எல்லாம் காவல் காக்க முடியாது சாமி, ரொம்ப கஷ்டம். எங்க இருந்தா பேசுறாங்கன்னு வாட்ஸ்அப்ல பிள்ளைல கூட கெடுத்து போடுறாங்க. இருந்தாலும் புண்ணியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எது எது எந்தெந்த நேரத்துல எப்படி இருந்தா துணையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு ஆண் துணையும், இளமையிலே ஒரு பெண்ணுக்கு ஆண் துணையும், சரி, முதுமையிலே ஒரு ஆணுக்கு பெண் துணையும் யாருக்கு அமையுதோ அவங்க தான் பாக்கியம். ஆமா, நல்ல துணை அமையணும். இளமையா இருக்கிற பொழுது புரிஞ்சலைன்னு வைங்களே, நீங்க சொன்ன மாதிரி நல்ல பிள்ளையா இருந்தா நல்ல துணை அமையணும். ஊர் உலகம் ஏதாவது தவறாத்தையும் பேசும். அதே மாதிரி முதுமையில ஒரு முதுமையாக வயசான காலத்துல ஒரு ஆணுக்கு பெண் துணை சொன்னாங்க, நல்ல மனைவி அமையணும். ஆமா, ஒரு காவிரி காய்ச்சி கஞ்சினால கஞ்சி ஊத்துறதுக்கு ஒரு கிளவி இருந்தாத்தே நல்லா இருக்கும், இல்லைன்னா அங்கிட்டு அலையிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல சாமி, இப்ப இருக்காங்க சாமி. அதாவது நலாயினி புருஷனை கூடையில சுமந்து நம்ம புராணத்துல படிச்சிருக்கோம், ஆனா நம்ம நேர்ல பார்த்தது கிடையாது. சாவித்திரி போய் யமன் போராடணும்னு நம்ம படிச்சிருக்கோம், நேர்ல பார்த்தது கிடையாது. இன்னைக்கு சில பெண்கள், எல்லா பெண்களும் குறையும் சொல்ல முடியாது, இன்னைக்கு சில பெண்கள் குடிச்சிட்டு அடை வச்சு கிடக்கிற புருஷனை தாலியை கூட அடை வச்சு புருஷனை காப்பாத்துற பொம்பளை இருக்கா. குடிச்சு விட்டு வாந்தி எடுக்க புருஷனை தூக்கி போய் தரதான வீட்டுல எடுத்து குத்துட்டு குளிச்சு விடுற பொம்பளை இன்னைக்கு இருக்கதான் செய்யலாம். குடும்ப பாரத சுமக்கிற பொம்பளை இன்னைக்கு போய் சாந்தி செடி தூக்கி கருத என்ன கஷ்டப்பட்டு குடும்ப பாரத சுமக்கிற பொம்பளை இன்னைக்கு இருக்கதான் செய்யலாம். ஆமா, இதுல குடிச்சிட்டு வர்றவன இதாண்டா சரியான நேரம்னு கல்ல தூக்கி போட்டு கொல்றவங்க இன்னைக்கு இருக்கதா. என்ன பண்றது? ஆமா, எல்லாம் நடந்துக்கிறத பொறுத்து தானே. ஆமாங்க, ஆமா, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. புருஷனை கல்ல போட்டு ஓட சொல்றீங்க, ஒருத்தன் கூட்டி போய் பொண்டாடி கிட்னியை திருடி வித்து விட்டான். அதெல்லாம் இப்படி எல்லாம் நாடு திருன என்ன, நீ வரதட்சணைக்குள்ள நீ பொண்டாடி கிட்னியை திருடி வச்சிருக்கீங்க. என்ன நாடு இப்படி போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அப்படின்னா, என்னைக்குமே பெண்கள் நினைப்பாங்களாம் நம்ம புரிஞ்ச உயிரோட இருக்க சுமங்கலியா நம்ம போயிடணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம். ஆம்பளை என்ன நினைப்பேன், முதல்ல நம்மளுக்கு கஞ்சி தண்ணியை காய்ச்சி ஊத்திட்டு நம்ம போனதுக்கு பின்னாடி பொண்டாட்டி வரணும் அப்படின்னு நினைப்பாங்களா? இப்படி எல்லாம் இருக்கு. சம்சாரம் இருந்தால் சகலம் போகும். உண்மைதானே? சம்சாரம் இருந்தால் சகலமும் போயிடும். அந்த ஆண்மன் வாழ முடியாது. தாய் இருந்தா ஒண்ணு போகும், தகப்ப இருந்தா ஒண்ணு போகும். ஆனா சம்சாரம் சகலமும் போயிடும். ஏன்னா அம்மா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அம்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அம்மா இருக்க மாட்டாங்க. ஆனா கூடுதலை படுக்கையை சமப்படுத்தி படுக்கையோட கடைசி புருஷனோட இருக்கும் பொண்டாட்டி மட்டும்தான். சகிப்புத்தன்மை உள்ள பொண்டாட்டி இருக்கத்தானே செய்யறா, புருஷனுக்கா வாழ்ற போல இருக்கா இல்ல, அது மாதிரி கடைசி சம்சாரம் இருந்தா சகலம் போயிடும், முடிஞ்சு போச்சு. அதனால இந்த நேரத்துல ஒரு துணையாக நல்ல காரியம் பண்ணிக்கணும் வந்திருக்கேன். எனக்கா துணையா? ஆமா, துணைனா ஏன்னா பருவம் என்பது சித்திரமாகும். ஆமா, பாதுகாத்திர வேண்டும் பத்திரமாக, ரொம்ப பத்திரமா வருவது ஒரு முறை சாத்திரப்படி என்றால் உபத்திரமடி, வழி தவறிட்டா ஓத்திரியமா போயிடும் இல்லையா? அதனால உன்னுடைய பருவத்துக்கு ஏற்றபடி இந்த இடத்துல நான் உனக்காக புருஷன் பார்த்து வந்திருக்கேன். ஏன் நான் உங்கள்ட்ட கேட்டேன், நான் புருஷன் கேட்டேனா? ஏங்க யார் இல்ல, எங்க அப்பா உங்கள்ட்ட என் மகளுக்கு புருஷன் இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை ஏங்க, வந்தமா நாலு விஷயத்தை பேசணுமா போனமா இல்லாம நான் உங்கள்ட்ட எனக்கு புருஷன் வேணும்னு கேட்டேன். ஏன்னா என்ன விஷயத்தை பேசினாலும் நான் ஏன் விஷயத்துக்கு வந்தேன், நான் எந்த விஷயத்துக்கு வந்தேன்றதை நான் சொல்லி ஆகணும் இல்லையா? வேலை என்னமா வந்தீங்களா பாத்தீங்களா ஆசிரியர் அதோட போங்க. உனக்கு நான் உங்கள்ட்ட புருஷன் கேட்டேனா? சாமி எனக்கு புருஷன் வேணும்னு சொன்னா மற்றாளி எதை வேணாலும் எங்க அப்பா என் மகளுக்கு புருஷன் வேணும்னு உங்களுக்கு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை இல்லம்மா, மற்றாளி எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா உனக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்கு, அந்த தலையெழுத்து எழுதினவே எங்க அப்பே. நீங்க ஒரு நாளைக்கு கலகம் பண்ணி உங்க சிரசு வெடிச்சிரும், உங்க தலை தப்பிக்கிறதுக்கு நீங்க பக்கத்தலைக்கு பாயசம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படி நல்ல மனசுலாம் நீங்க கிடையாது. இன்னைக்கு நீங்க கலகம் பண்ணி உங்க சிரசு வெடிச்சிரும், உங்க சிரசு தப்பிக்கணுங்கிறதா இங்க ஒரு கல்யாணம் பண்ணி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படி கிடையாது. ஏன்னா முதியோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் ஒண்ணு அப்படின்னு வாங்க, முதியோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் ஒண்ணு. ஆமா, ஆக ஒரு நெல்லிக்கனியை சாப்பிடுகிற பொழுது முன்னாடி ஆரம்பத்துல துவர்க்கும், எப்படி இனிக்குமோ அதே மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க சொல்ற பொழுது அவங்க அனுபவத்துல சொல்றது, இதை செய்யாதப்பா இதை போகாதப்பா அப்படின்ற மாதிரி முதியோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெல்லிக்காய் கனி ஆகாது, எல்லாருக்குமே தெரியும். சரி, ஆனா அதுக்கே நெல்லிக்கனின்னு பேர் வச்சோம். காய் பழமானா பழம், மாங்காய் மாம்பழம், சரிங்க, எலுமிச்சங்காய் எலுமிச்சம்பழம், எல்லா காயுமே பழமாகும். ஆனா நெல்லிக்கனி மட்டும் பழமே ஆகாது. ஆனா அது நெல்லிக்கனின்னு சொல்றோம்.
ஏன் பாத்தீங்களா விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா அதை சாப்பிட சாப்பிட ஜீவன் அது ஆயில் விருத்தியாகும். அதான் உண்மை. அந்த நெல்லிக்கனி அது மாதிரி வந்து ஈ மொக்காத கனி அதுதான். எது எலி கடிக்காத கனி நெல்லிக்கனி தான். அவ்வளவு விஷயம் இருக்கு. என்ன பழங்கள் பறவைகள் கொட்டாத கனி நெல்லிக்கனி தான். ஆமா, இப்படி எல்லாம் இருக்கு. அதுக்காக கொய்யா காய் இருக்குன்றதுக்காக அது கசக்காவது அது இனிக்கத்தானே செய்யும். ஆமா, இப்படி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் பார்த்து இந்த புடிச்சு யாரு தெரியுமா? சரி சொல்லுங்க, ரொம்ப கெஞ்சிருக்கீங்க. வீட்டுக்கார பேரை சொல்லுங்க பார்க்கலாம். அடேப்பா, ரொம்ப கஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, வீட்டுக்கார வேற சொல்லுங்க. எவ்வளவு சௌரியமா சொல்றாங்க பாருங்க. ஆமாங்க, அத பார்த்து இந்த புடிச்சு யாரு? நீ யாருக்கு பொண்டாட்டி அப்படின்னா முருகனுக்கு நீதான் நம்ம பொண்டாட்டி. முருகனுக்கு நீதான் நம்ம பொண்டாட்டி. அற்புதமா உருவிட்டே முன்கூட்டி எப்பவுமே போல வேணும் சீமாட்டி. எதிர்பார்த்து ஒரு ஜனமா வழிகாட்டி. நீ ஒன்ன பத்தி என்னல உங்க அப்ப கவலைப்படல. நீங்க 2 பேர் பிஞ்சல்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல. சாமி சொன்னா கேளம்மா சம்மதமும் நீரா. சாமி சொன்னா கேளம்மா சம்மதமும் நீராமா. முருகனுக்கு 2ஆம் தாரம் பொண்டாட்டி. அற்புதமா புரிவிட்டே முன்கூட்டி முருகப்பெருமானே உனக்கு புருஷன் நாரதன் வந்துட்டானா அல்லல் வரக்கூடிய வேலை இல்லை என்ற காரணத்தினாலே அல்லுபகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து. அல்லுபகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து. அல்லுபகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து. அவனிய தொல்லைய இருப்பாய் செவி கொடுத்து சொல்லு எல்வத்தை கேளாமா. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ. ஓட்டமாய் ஓடி வந்து உமக்கே நக்கரையோ கை வந்து செல்லாது போ. கூட்டி கொடுப்பவன் ஒரு நாரதனை பார்த்து கூட்டி கொடுக்கணும்னு சொல்றீங்களே, சொல்லலாமா? அறிவு இருந்தா சொல்லுவியா? அறிவில்லாத மட சிறுமி என்ற கூட்டி கொடுப்பவன் திருட்டு நாரதமணி இப்படி எல்லாம் கூறிய காரணத்தினாலே உனக்கும் கந்த பெருமானுக்கும் திருமணத்தை நடத்தி முடித்து வைக்கலைனா நாரத மகாடல்ல மாணவன் முடிச்சல்ல வருகிறேன் பார். சத்தியம் சத்தியம் உனக்கு முருகனுக்கு திருமணம் நிச்சயம். ஆமா, முருகனை கட்டில ஒரு முனிய பெண் பேர் மாத்திக்குவாரு. நான் கட்டிக்கலைனா போங்க சாமி, நானா மனசு கால மாலை மாத்திரம் உங்களுக்கு சம்பளம் இல்லாட்டி கிடையாது. ஒரே விஷயம் சொல்லிட்டு போயிருவாப்பா. ஒரே விஷயம் எல்லா மேடையிலும் சொல்றதான் சொல்ல எனக்கு புண்ணியம். வள்ளி வந்து குறி சொல்றவங்க தான். வள்ளி வந்து உண்மையான வள்ளி வந்து கடந்த காலம் நடக்கிற காலம் அது எதிர்காலம் சொல்லக்கூடியவங்க. ஜாதகம் படிக்க 2 விஷயம் சொல்லிட்டு போறேன் கேட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம். ஏன்னா வந்து எந்த கோயிலுக்கு ஜாதகம் இல்லாமல் யார் வீட்லையும் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி பேரன் பாட்டேன் பேத்தி மரும எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கும். ஜாதகத்தில் தோஷம் இருந்துச்சுன்னா எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஜாதக தோஷத்தை யாராலும் நிவர்த்தி பண்ண முடியாது. இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்பில் என்னத்தை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் தீரணும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல உங்கள் தோஷமுள்ள ஜாதகத்தை கொண்டு போனீங்கன்னா தோஷம் கொஞ்சம் குறையும். எங்கே தெரியுங்களா? திருச்சி எல்லாருக்கும் தெரியும். திருச்சி பக்கத்தில் சமயபுரம் எல்லாம் போயிருப்பீங்க. சமயபுரத்துலேருந்து 16 கிலோமீட்டரில் சிறுகனூர் பிரிவுக்குள்ளே போனீங்கன்னா திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே பிரம்மன் கோவில் தலைவிதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. போனீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி சந்திரகிரகணம் சூரியன் இந்த நாளன்னைக்கு உங்கள் ஜாதகத்தை தோஷமெல்லாம் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த பிரம்மன் முன்னாடி வச்சு அந்த பிரம்மனுக்கு சந்தனத்திலிருந்து ஜாதகம் தெளிச்சு அனுப்புவாங்க. கொண்டாந்து வீட்டில் வச்சு ஜாதக தோஷம் கொஞ்சம் குறையும். ராகு கேது தோஷம் உள்ளவங்க கல்யாணம் நம்ம ரொம்ப நாள் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு வர இருந்தாங்கன்னா எங்கேயுமே பணம் தான் உங்களுக்கு ஏமாந்துடாதீங்க. கருடன் வர்றாருல்ல, கும்பாபிஷேகம் போது கழுத்தில் வெள்ளையா இருப்பார்ல, அந்த கருடன் வரும்போது குண்டுமணி கண்ணழகா கோதண்ட மூக்கழகா சங்கு கழுத்தழகா கண்டேன் தரிசனம் போற்றி மந்திரத்தை 16 தடவை சொல்லி அந்த நிழல் உங்க மேல படுற மாதிரி கருடன் நிழல் படுற மாதிரி இருந்தீங்கன்னா ராகு தோஷம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அது ஒரு விஷயம். எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, போகும்போது தர்மம் பண்ணுங்க, சாமி கும்பிட்டு வரும்போது தர்மம் பண்ணாதீங்க, செல்வம் அங்கேயே தங்கிடும். அது மாதிரி சாமி கும்பிட்டு நேரம் வீட்டுக்கு தான் வரணும். மாமி வீட்டு போனால் மச்சா வீட்டு போனால் வரக்கூடாது. அது மாதிரி மூளை விற்கிறதுல இருக்க மாலையை வாங்கி உங்கள் கழுத்தில் போடாதீங்க, போடக்கூடாது. அது நான் வேடன்ஸில் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதோ நடமாடுற மாதிரியே இருக்குது, ஏதோ யாரோ செய்வன செஞ்ச மாதிரி இருக்குது, கண்டிஷ்டியாக இருக்குமா பயமாக இருக்குது, வீட்டில் பிரச்சனை வருது, பிள்ளை படிக்க மாட்டேங்குது, பொண்டாட்டி பிரச்சனை இருக்குது, நீங்களே பரிகாரம் பண்ணிக்கோங்க. போய் 50,000 1 லட்சம் பிடிக்கிட்டு எவனும் பரிகாரம் பண்ண மாட்டேன், ஏமாற்றி போயிடுவான். நீங்களே பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, யானை நடந்தோன கால் தடுத்து மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எருது மாடு காளமாடு நடந்தோன கால் தடுத்து மண்ணு கொஞ்சம், நண்டு வலை தெரியுமில்ல, நண்டு தங்கிட்டு போகிற வலை இருக்குல்ல, அந்த மண்ணு கொஞ்சம், பூமியில் உள்ள புற்று மண் கொஞ்சம், நீர் உள்ள குளத்து மண் கொஞ்சம் எடுத்து ஒன்றா பிசைஞ்சு
ஒரு பெட்டி செஞ்சு 9 குழி இட்லி வெந்துச்சான்னு பார்ப்போம்ல, அது மாதிரி 9 குழியை வச்சு நவதானி நவரத்தின கடையில் விற்கும். அதை வாங்கி ஒவ்வொரு குழியும் போட்டு மண்ணாலே பெட்டியை மூடி, அந்த மண்ணிலையும் பெட்டியை மூடி ஈசானி மூலை வீட்டுக்கு முன்னாடி வடகிழக்கு அதில் பதிச்சு வச்சு சாம்பிராணி போட்டு 40 நாளைக்கு கந்த சஷ்டி பாடிட்டீங்கன்னா எந்த கெட்ட சக்தி பேய் பிசாசு எதுவும் கண்டிச்சு எதுவுமே வீட்டுக்கு வராது. அவ்வளோ ஐதீகம். சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொம்பளை பிள்ளைங்க தான் கையில் வலை இல்லாமல் வீட்டுக்கு சோறு போடாதீங்க. வீட்டில் முத நாள் ஏற்றின விளக்கு திரியில் மிச்சம் இருந்தால் அந்த திரியை தூக்கி விட்டு புது திரியை ஏற்றுங்க. தயவுசெய்து பழைய திரியை ஏற்றாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லபடியாக இருங்க. வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் பேசி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பாராட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இருங்க இருங்க, ஏன் இல்லை எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. என்ன ஆண்டவா இந்த வந்துட்டார்ல, கரெக்டாக 4 மணி தான்ப்பா, கரெக்டாக வந்து. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய். சம்போ மகா